அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழுவின் விடுகதையாடல் அமர்வின் 43வது அமர்வு. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க கதை வந்து எழுத்தாளர் கருணாதித்தன் எழுதிய 100 கல்யாணிகள். இந்த கதையை பத்தி பேச எழுத்தாளர் அறிமுகப்படுத்த பிரசன்னா சாரை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய எழுத்தாளரும் கொஞ்சம் ஒரு புது எழுத்தாளர் தான். கருணாதித்தன் அப்படிங்கிற பேர்ல இவர் எழுதிட்டு இருக்காரு. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன். கதை, கட்டுரை, ஆய்வாளர் அப்படின்னு நிறைய பாத்திரங்களை வகிச்சிட்டு இருக்காரு. கருணாதித்தன்கிற பேர்ல எழுதிட்டு இருக்காரு. ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. தலைமைத்துவ பண்புக்கான பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இவரை பத்தி தகவல்கள் வருது. இசைக்கலைஞர், ஆராய்ச்சியாளர், இது போல நிறைய பணிகளை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பல்கலை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். மாயக்குரல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு இவரது வந்திருக்கு. அதுல வந்த எல்லா கதைகளுமே சொல்வனம் இணையதல்ல அந்த கதைகளை ஒரு தொகுப்பா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. நாம பேச போற இந்த கதை வந்து கனலி இணையதல்ல சமீபத்துல வந்திருக்கு. இவரை பற்றிய தகவல்கள் அவ்வளவுதான் நமக்கு கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நாம இன்ட்ரோல ஆசிரியரோட இன்ட்ரோவை கூடவே அந்த கல்யாணிங்கிற ராகத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி பேச போறவங்களுக்கு அது கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். கூடவே நடுவில் அந்த கதையை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த கல்யாணி ராகம் அப்படிங்கிறது கர்நாடிக் மியூசிக்ல ராகங்களின் அரசின்னே சொல்லலாம். ஊட்டி எப்படி ஹில்ஸ், குவீன் ஆஃப் ஹில்ஸ்ன்னு சொல்றாப்புல, இது வந்து குவீன் ஆஃப் ராகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா 5 மேஜர் ராகங்கள் சொல்றாங்க. சங்கராபரணம், தோடி, கல்யாணி, காம்போஜி, பைரவின்னு சொல்றாங்க. அதுல வந்து கல்யாணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய, ஒரு நிம்மதியை தரக்கூடிய ராகம் அப்படின்னு சொல்றாங்க. 72 மேளகர்த்தா ராகங்கள்ல இது வந்து 65வது ராகம் கல்யாணி அப்படிங்கிறாங்க. இந்த 72ங்கிற நம்பர் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சுஜாதா சொல்லுவாரு, இந்த உலகத்துல 72 கதை கருக்கள் தான் இருக்கு, அதுல இருந்துதான் மாத்தி மாத்தி எல்லாருமே கதை எழுத முடியும் அப்படிம்பாரு. அந்த 72 எதுங்கிறது எனக்கு நான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. அதுல இருந்து பிரிஞ்சுதான் கதை எழுத முடியும் அப்படிம்பாரு. அது போல இது 72 மேளகர்த்தா ராகங்களாங்க. ஒவ்வொரு ராகத்துல இருந்தும் இன்னொரு கிளையா நிறைய ராகங்கள் பிரியுது. இந்த மேஷ கல்யாணிங்கிற இந்த கல்யாணிலிருந்தே ஒரு 10-15 ராகங்கள் வேற மாதிரி பிரியுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ராகம் வந்து நான் ஏற்கனவே சொன்னாப்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது. எந்த காலத்திலையும் எப்பொழுது வேண்டுமானாலும் பாடலாம் அப்படின்னு இந்த ராகத்தை பத்தி சொல்றாங்க. பக்தி, சிங்காரம், கருணை, வாத்சல்யா, இந்த 3க்கும் இந்த ராகம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பக்தி வேணுங்கிறப்ப இந்த ராகம் பாடினா யூ வில் ஹேவ் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. சிருங்காரத்துக்கு இந்த ராகம் ரொம்ப யூஸ் ஆகுங்கிறாங்க. கருணையின் அடிப்படையில் இந்த ராகத்தை பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தியாகராஜரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த கல்யாணி ராகத்தோட சம்பந்தப்பட்டது. அவர் தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜான்னு நினைக்கிறேன். அவர் வந்து தன்னை புகழ்ந்து பாடுமாறு தியாகராஜரை அவரோட சபைக்கு கூப்பிடுறாரு. தியாகராஜுக்கு இந்த நரதுத்தியில மனிதரை மேல் பாடக்கூடியதுல அவருக்கு அக்கறை இல்லை, ஆசை இல்லை. நான் வந்து தியாகராஜன் ராமபிரானத்தை பாடுவேன்ட்டு ராமரை பத்தி, தியாகராஜனை பத்தி அவர் பாடுறாரு. அதுல வந்து அந்த மாதிரி ஒரு கல்யாண ராகத்தான் அதுல வந்து அவர் பாடுறாரு அப்படின்னு ஒரு பதிவு காணப்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட அந்த நிதிசால சுகமாங்கிற பாட்டு தான் அங்க பாடுறாரு. பொருள் தேவை இல்லை, உன்னோட கருணை தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த கீர்த்தனைய பாடுறாங்க. அந்த கீர்த்தனைய பாடுவதற்கு ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவருதான் ரொம்ப பேர் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில கூட அந்த சுந்தர் வந்து கல்யாணி ராகத்தை பிராக்டிஸ் பண்றப்போ ஜிஎன்பியையும் எம்எல் வசந்தகுமாரியும் கேட்டு பார்ப்பாப்ல. அப்ப அந்த அளவு இந்த கல்யாணி ராகத்துக்கு அத்தாரிட்டியா இருந்தவங்க ஜிஎன்பி போன்ற கர்நாடகா ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம்
எல்லா மியூசிக்லயும் எல்லா வகையிலுமே இந்த கல்யாணி ராகம் ரொம்ப பேர் பெற்றிருக்கு. கல்யாண ராகத்தையும் சங்கராபரணத்தையும் ஓரளவு மிக்ஸ் பண்றாங்க. சிவா விஷ்ணு சிவா சக்தி போல நினைக்கிறாங்க. சங்கராபரணம் அப்படிங்கிறது சிவனோட சம்பந்தப்பட்டது, கல்யாணிங்கிறது சக்தி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச எல்லா சங்கீத மும்மூர்த்திகள், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, புரந்தரதாசர் எல்லாருமே இந்த கல்யாணி ராகத்துல பாட்டை எடுக்கிறத பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சில ஆட்களோட சில சங்கீதக்காரர்களோட பாட்டையும் கல்யாணியும் மட்டும் அவர் பேர் சொல்றேன், ஏதாவது தெரிஞ்சுக்குங்க. அரியக்குடி ராமானுஜர் வந்து நிதிசால சுகமா வந்து பியூட்டிஃபுல்லா பாடுவாரு. ஜிஎன் பாலசுப்ரமணியம் வாசுதேவயானிங்கிற ஒரு பாட்டை பாடுவாரு. செம்மங்குடி எதா உன்னாரா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு ஃபேமஸ் ஆனவர். மகாராஜபுரம் சந்தானம் சுந்தரி நீ திவ்யா அப்படின்னு ஒரு பாட்டு நல்ல ஃபேமஸ் அவரு. அப்புறம் மதுரை மணியர் வந்து கமலா மஜேரே அப்படிங்கிற ஷியாமா சாஸ்திரி பாட்டுக்கு ரொம்ப நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாம இங்க கவனிக்க வேண்டியது பாலமுரளி கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சங்கீத கலாநிதி. கிட்டத்தட்ட இந்த கதை அவரோட கதை போலதான் எனக்கு தோணுது. அவரு வந்து கல்யாணி ராகத்தை பாடுறப்போ ஒவ்வொரு கச்சேரியிலையும் ஒரு மாதிரி ஒரு அழகை கொண்டு வருவாராமா. அவரு கல்யாணி ராகத்தை பாட பாட எல்லா கச்சேரியிலையும் போய் அதை கேட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு உத்வேகமாகவே இந்த கதையை இவர் படைச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. நேற்று கதிர் அனுப்பியிருந்தார் இல்லையா, அந்த சினிமா பாட்டு, நிறைய சினிமால இந்த கல்யாணிங்கிற ராகம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்த மன்னவன் வந்தானடி, சிந்தனை செய் மன்னமே, இதெல்லாம் வந்து கல்யாணி ராகம் பேஸ்டு தான். பட் நான் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை மட்டும் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு கனவுல காற்றில் வரும் கீதமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எவ்வளவு ஒரு கதாநாயகி வர்றான், இந்த கதாநாயகி அந்த வீட்டுக்கு வர்றப்ப அந்த குடும்பம் அவளை எப்படி எதிர்கொள்ளுது, எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவளுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டோட முடிவுல இந்த ஆலாபனை அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அந்த பொண்ணை வந்து ஓரளவு பைண்டிங் பண்றாப்புல அந்த பாட்டும் அந்த நிகழ்ச்சியும் இருக்கும். வாலி எழுதி அந்த பாட்டை இளையராஜா பியூட்டிஃபுல்லா பாட்டு கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்புறம் இந்த கதையை பத்தி பாக்குறப்போ எனக்கு வந்து சங்கீதத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, எனக்கு படிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா கேள்வி அறிவு தான். நான் முதல்ல இருந்தே சொன்னாப்புல ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பொழுதுபோக்கில் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூல் விட்டு வந்தா கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். 6 மணிக்கு பக்கத்துலயே டவுன் ஹால் ஒண்ணு இருக்கும், அங்க ஒரு அரங்கம் இருக்கும், இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே இருக்கும். இங்க வந்து ஏதாவது ஒரு கதா காலட்சேபம், மகாபாரத பத்தி கீரன் சொல்றது, வாரியார் சுவாமிகள் சொல்றது, அல்ல இந்த மாதிரி பாட்டு கச்சேரிகள் ஏதாவது நடந்துட்டே இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை, சனி ஞாயிறுல மேக்சிமம் நடக்கும். அப்ப இது போய் பார்த்துதான் நமக்கு கேள்வி அறிவு தான் வந்ததே தவிர படி தெரிஞ்சுக்கல. ஆனா இது ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோல பாத்தீங்கன்னா, அப்ப ரேடியோ மட்டும்தானே அந்த காலத்துல, ஒரு 9:30 மணிக்கு ராகம் தானம் பல்லவி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஒரே ஒரு ராகத்தை எடுத்துட்டு அந்த ராகத்தை ஃபுல்லா ஆலாபனை பண்ணி, அந்த ஆலாபனை பண்ணதை வயலின்லையும் மிருதங்கத்திலையும் கம்பைன் பண்ணி வாசிச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டை பாடுவாங்க. ஒரு 1 hour 1 song எடுத்துட்டு பாடுவாங்க. அதெல்லாம் வந்து புரியாமையே கேட்ட ஞாபகங்கள் எனக்கு இந்த கதை படிக்கிறப்ப வந்துச்சு. பட் இந்த கல்யாணிய இந்த எழுத்தாளர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறது தான் இந்த கதையோட சிறப்புன்னு நினைக்கிறேன். எல்லாமே பிசினஸ் லைக்கான ஒரு சொசைட்டில பணத்தை தான் எல்லாமே பண்ணணுங்கிறப்ப அந்த சங்கீத கலைஞன் வந்து அங்க முதல்ல அவமதிக்கப்படுகிறான் அப்படின்னு தான் நினைக்கிறான். என்ன ஒரு கான்ட்ராக்ட்ல சின்ன எழுத்துல இன்சூரன்ஸ்ல வாங்குவோம்ல, அது போல கையெழுத்து வாங்கிட்டு அவனை வந்து ஃபுல்லா அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு சமயத்துல அவனுக்கு என்ன தோணுதுன்னா, கடைசியில எல்லா லெட்டர்ல எழுதி வச்ச பிறகு அந்த ஆல்பத்தை பாக்குறப்போ இவனோட ஃபேஸோட முகத்தோட அந்த ஆல்பம் வந்திருக்கு. அப்ப நீ என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணி தான் நீ பண்ற பாத்தியா அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒன்னும் சண்டை போட வேண்டாம் விடுறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து அவன் சமாதானம் ஆயிடுறான். இந்த முடிவை வந்து இவர் எல்லா கதைகள்லையும் சிறப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க.
வேற கதையை படிக்கலங்கன்னா நமக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி தெரியல. பட் இந்த முடிவு தன்னை வச்சுட்டு தான் அவனால வாழ முடியும், அவனுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் அந்த சுந்தரங்கிற கலைஞனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதோட இந்த கதையை முடிச்சிருக்காரு. கொஞ்சம் பெரிய கதை, நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றாரு, ஜஸ்டிஃபை பண்றாரு. கொஞ்சம் சுருக்கி இருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் கதை நல்ல கதை, மற்றவர்கள் பேசலாம். தேங்க்யூ. நான் கதையும் சேர்த்து முடிச்சிட்டேன், கொஞ்சம் அப்பதான் கம்பைன் பண்ண முடியும்ட்டு. மற்றவங்க பேசலாம். நன்றிங்க சார். அடுத்து விமலா மேம், நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் சார். நம்ம சிறுகதை ஆடல 100 ரூபியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை ஆடல் செய்திருந்தோம். அது போல எனக்கு இந்த 100 கல்யாணிகள் அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மியூசிக் ரிலேட்டடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சங்கீத ஞானம் எல்லாம் கிடையாது. பாடல்கள் கேட்கறதோடு சரி, நான் அந்த மாதிரி வீவ்லதான் சரி 100 கல்யாணிகள்னு போட்டிருந்தோம்னா சரி இது ஒரு பெண்மை ரீதியா இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட அப்ரோச் கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்தா ஒரு ஏர்போர்ட்ல இருந்துட்டு ஒருத்தருக்கு ரிசீவ் பண்ணி அழைச்சின்னு போறாரு. சுந்தரன் பாலா அப்படிங்கிற கேரக்டர்ஸ் மாத்தி மாத்தி விவாதமா வந்துட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் அமெரிக்காவுக்கு போறாப்ல. பட் பிஃபோர் தட் அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு குட்டி சூழல், ஒரு சின்ன சூழ்நிலை, ஒரு அடைஞ்ச ஒரு ரூமுக்குள்ள தன்னுடைய குரலை வந்து ஒரு ரெகனைஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா திடீர்னு அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு ஒரு 16-17 கச்சேரிகள் வந்து அமெரிக்காவுல நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஆள் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வருது ஸ்டார்டிங். ஆனா அந்த பிரபலத்துக்கு காரணம் அந்த பாலாங்கிற கேரக்டரைசேஷனும் அவங்க பிளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் பிளஸ் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் தான். என்னதான் இவர் வந்து தன்னை வந்து யூஸ் பண்ணி அவர் ஒரு பிசினஸ் மைண்ட்ல அந்த இதெல்லாம் செய்திருந்தாலும் தன்னை இப்படி உபயோகப்படுத்திட்டாரேங்கிற சினம் அந்த சுந்தர் கேரக்டரோட நமக்குமே தொற்றிக்கொள்ளுது. இப்ப சார் கோமதி சார் சொன்னது போல இந்த பிசினஸ் வேர்ல்டுல எல்லாமே பிசினஸ். ஒரு சாதாரணமா என்ன பண்ணினாலும் அதை பிசினஸ் மைண்ட்ல அப்ரோச் பண்ற அந்த ஒரு உணர்வு வந்து சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்தே இப்ப வந்துட்டு இருக்கு. பட் பிஃபோர் ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சா அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனா இப்ப பார்த்தா இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தாட்ல கொஞ்சம் அதிகம் தான் இருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்னா ஒரு இப்ப சேனல்ஸ் வச்சுட்டு யூடியூப் ஓபன் பண்ணி யூடியூப் சேனல்ஸ் வச்சுட்டு அதுல எப்படி நம்ம பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கவங்க கூட ஒரு திங்க் பண்ற சாதாரண ஒரு ஐடியா தான். அப்படி பார்க்க போனா சுந்தர் வந்து இவ்வளவுக்கு பிரபலமா இருக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட் வந்து பாலா தான். அவர்கிட்ட இருக்கிற திறமைய வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர் நினைச்சிருந்தா வேற யாராவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இவர்கிட்ட அந்த சுந்தர்கிட்ட அந்த ஒரு திறமை இருக்கு. ஆனா அது எங்க இருக்கு, ஒரு 4 சோத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு பெருசா எல்லாரும் பாக்குறது கிடையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவரை பர்டிகுலரா செலக்ட் பண்ணி அவரை ரெகனைஸ் பண்றதுக்காக இவர் செஞ்சாலும் ஆனா பிஹைண்ட் தட் என்ன இருக்குன்னா அவருடைய பிசினஸ் மைண்ட். சோ இதே போலதான் இவர் இதை மட்டும் தான் பண்றாரா, இந்த மாதிரி சுந்தர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சார் பண்ணிருக்காங்களா அவங்க ஃபேமிலி அப்படின்னா கிடையாது. இது போல நிறைய பேரை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் வந்து பப்ளிசிட்டி ஆக்கிக்கிறாரு. பிஹைண்ட் இட் அந்த பிசினஸ்ங்கிற ஒரு மைண்டும் இருக்குது. சோ சுந்தர் கிட்ட அதை சொல்றாரு. அவர் அந்த அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போறது செலவுல இருந்து எல்லாமே அந்த டீலர் சைன் பண்ணது எல்லாமே அந்த கடைசியில தான் வருது. அந்த கதை வந்து ஃபுல்லா நம்ம எப்ப புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால தான் இவருக்கு கோவம் வருது. இவ்வளவு குறைச்ச ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி தன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் இவ்வளவு கோல்டு பிளாட்டினம் சில்வர்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் வித்து அப்ப சராசரியா இவ்வளவு இவர் கணக்கு போட்டு நம்மளை வந்து ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு சுந்தர் நினைக்கும் போதும் எனக்கு தோணுது என்னவோ அது நியாயமா தான் தோணுச்சு. ஒருவேளை பாலா இவர் ஐடென்டிஃபை பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு சுந்தர் வந்து எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆயிருப்பாரா? சொன்னது போல அவருடைய ஒரு ஆல்பம் போட்டிருக்காருன்னா அவர் நினைச்சிருந்தா பாலாவோட நேமே கூட போட்டு இல்ல பாலாவோட ஃப்ரெண்ட் அவருடைய முகத்தை வந்து வெளியிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணல. ஆனா எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காரு, சுந்தர் தான் வந்து போக்கஸ் பண்ணிருக்காரு. பட் அதுல வரக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் மட்டும் யாருக்கு வருதுன்னா பாலாவுக்கு வர்ற மாதிரி பண்ணிருக்காரு. ஒவ்வொன்றும் பிளான்டு. யாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஈவன் அவர் கூட ஓனா இந்த பாட்டு பாடுற அந்த சுந்தர் கூட என்ன பண்ணக்கூடாது, அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ். சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் இவ்வளவு பக்காவா பண்ணிட்டு போறாரு. இவர் எங்க கொண்டு போய் சுந்தர் லாக் பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரியே நம்ம படிச்சுட்டு வர மாதிரியே இருக்கு, வாசிச்சுட்டு வர மாதிரியே இருக்கு. அந்த ஜெட்லாக்ல இருந்து அந்த பையன் அதான் எல்லாமே சொல்லிடுறாப்ல. ரொம்ப ஃபெமிலியர். ஒரு நியூ வேர்ல்டுல என்ட்ரி பண்றதுக்கான என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குமோ அத்தனை ஃபீலிங்ஸும் சுந்தர் கிட்ட இருக்குது. சோ எப்படிப்பட்ட ஒரு பரந்த உலகத்தை காமிச்சிட்டு இந்த பரந்த உலகம் இப்படியும்
ஒரு நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கறத சுந்தர் அறிமுகம் செய்து வச்சுட்டாரு. வேற வழி இல்ல. அது எண்ட்ல அவர் என்ன பண்ணித்தான் ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிறது மாதிரி அந்த மேகசினை அந்த ஆல்பத்தோட ஆல்பத்தை தன்னுடைய போட்டோவை பாக்குறப்ப அவர் ரெகனைஸ் பண்றாரு. இருந்துட்டு போது இவர் மேல நம்ம கேஸ் போட்டு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு கடைசியில வந்துடுறாப்ல. சோ இந்த காலகட்டத்துல, இப்படி உள்ள காலகட்டத்துல இது ஒரு நார்மலைஸ் பண்ண போகுது. நிறைய ஃபெமிலியர் பீப்புள்ஸ் எல்லாம் கூட அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வருவதற்கான வந்திருக்கும். அதோட பேக்ரவுண்டா தான் நான் இந்த ஸ்டோரியை நான் பார்த்தேன். பட் ஆனா அந்த 100 கல்யாணிகள் அப்படிங்கிறது கல்யாணிங்கிறது ஒரு ராகம் தான். ஆனா அது ஒவ்வொரு மேடையிலையும் அந்த அவர் வித்தியாசமா அந்த துணியை பாடி அவருக்கு குருவா இருந்தவரே இவர் பாராட்டுற அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் தான் இருந்தாலும் அந்த இசையோடு ஒன்றி போனதுனாலவோ என்னவோ அந்த கல்யாணியை ஒவ்வொரு முறை பாடும் போதும் ஒவ்வொரு விதமா பாடி அதுல அவர் திறமையானவர் தான், அதுக்கு தகுதியானவர் அப்படிங்கறத பண்ணிருக்காரு. இவர் அவர் வஞ்சம் பண்றதா தான் எல்லாமே கொண்டுட்டு போறாரு. நம்ம பாலா நான் வேற எந்த ஒரு இதுவுமே பாடாம இதே ராகத்துல எல்லாமே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுல கூட இவர் என்ன பண்ணிடுறாருன்னா லாபம் பாக்குற மாதிரி 100 கல்யாணிகள்னு ஆல்பத்தை போட்டு அவரோட பிசினஸ் மைண்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான், நான் இதை எப்படி நீ என்ன பண்ணாலும் நான் அதோடைய பிசினஸ் மைண்ட் நான் அதுல நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி பாலாங்கிற கேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. மேபி கோமதி சார் சொன்னது போல, சாரி பிரசன்னா சார் சொன்னது போல ஒரு சிலருடைய ஒரு லைஃப்ல நடந்த ஒரு இன்ஸ்டன்டா கூட இந்த கதை இருக்கலாம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி இந்த ஆத்தர் நல்ல ஒரு இசைஞானம் படைச்சவர். அதனாலதான் இதை பண்ண முடியுது. எனக்கும் இந்த கல்யாணி ராகத்துல என்னென்ன பாட்டெல்லாம் வராது. இப்ப நீங்க அனுப்பின அட்மின் சார் அனுப்பினதும் சரி, இப்ப பிரசன்னா சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த பாடெல்லாம் கல்யாணி இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, இனிமே நம்மளும் இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும் போகும்போதோ கேட்கும் போகும்போதோ இந்த கல்யாணி ராகம் நம்ம மனசுக்குள்ளேயும் ரீங்கராவிடும். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நன்றிங்க. அருள் பேசுறீங்களா? பேசுறேன். இப்ப இந்த கதையை பத்தி யோசிக்கும் போது இதுல இந்த ராகம் அந்த பாடலோட அம்சங்கள் பத்தி நான் அதிகம் மனசுல வச்சுக்கல. இப்போ பிரசன்னா அவர்கள் இதை பத்தி எடுத்து சொல்லும் போது அந்த ராகத்தோட இனிமை இதெல்லாம் சேர்த்து அந்த கதையை நம்ம அணுகும் போது இன்னும் ஒரு பரிமாணம் அதுல கூடும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நான் இந்த கதையை முதல்ல எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு முழு வியாபாரிக்கும் கலைஞனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊடல். அது என்னன்னா, வியாபாரி அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும், இதுல வர மாதிரி கல்லுல நார் உரிக்கிற மாதிரி பர்சனா இருக்கணுமா, இல்ல கொஞ்சம் வின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்குமா, அந்த மாதிரி பல விஷயங்களை யோசிக்க வைக்கக்கூடிய கதை. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அது எப்படி இயங்குதுன்னா, உதாரணத்துக்கு இந்த விஜய் டிவி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெரிய பெரிய கலைஞர்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து அவங்கள காமிச்சு வியாபாரம் பண்றதை விட ஆள் அட்ரஸே இல்லாத ஆட்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு முகவரி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள டாப் டு பாட்டம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்க வரிசையா அவங்களுக்கு பல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்கள வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அவங்களே இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு அப்படியே அதை படிப்படிப்படியா மேல கொண்டு வருவாங்க. இதுல பலருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அவங்களுடைய வியாபாரம் அவங்களுடைய இதையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய கதையா இது இருந்துச்சு. ஆனா நம்ம இந்த கதையில வரக்கூடிய அந்த வியாபாரிங்கிறவர் முழுக்க எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது அந்த ஒரு டீல்ல மேக்சிமம் எவ்வளவு காசு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் கலைன்னு ஒண்ணு இல்லை, வேற எதுவுமே இல்லை. பர்ஃபெக்டா அவர் பார்க்குற விஷயம், அதாவது அவர் பார்க்குற விதம் எல்லாமே வியாபாரத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே அந்த பார்க்கும்போதே பிரைஸ் லேபிள் ஒட்டி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான், ஓ இதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி தான் மொத்தமும் பார்க்கறாரு. அப்படி அவர் பார்க்கறது மூலமா தான் கலைஞர்களுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே கலைஞரை 2வது முறை பயன்படுத்தின சரித்திரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் பல அசோசியேஷன்ல பதவிகள்ல இருந்ததாகவும் அங்கெல்லாம் கருத்து வேறுபாடு காரணமா வெளில வந்ததாகவும் கதையிலேயே சொல்லப்பட்டிருக்கும். ஏன் வெளில வந்தார் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே ஒத்து வராது. ஒரு முறை இது வழியா நீங்க போனீங்கன்னா கரும்பு
சாறு எடுக்கிற மாதிரி 2-3 தடவை உள்ள போட்டு சக்கையா புழிஞ்சிட்டு தான் வெளில அனுப்புறாரு. ஆனா அப்படி அனுப்பும் போது கூட ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் காசை பத்தி அதிகம் யோசிக்காம இருந்தவன் தனக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னிஷன், அதுல இருந்து வரக்கூடிய ஒளி, இதுல நடந்த ஒரு மேஜிக் என்னன்னா, ஒரு கலைஞனா தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததுமே இவ்வளவு தூரம் நம்ம ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, நம்மளுடைய கலையை முழுக்க முழுக்க வித்து பெரும் லாபம் பார்க்குற அதே நேரத்துல அடிப்படை வசதிகள் செய்யறதுக்கு கூட, ஒரு ரிஹர்சல் பார்க்கறதுக்கு கூட அரேஞ்ச் பண்றதுக்கு காசு செலவு பண்றதுக்கு காசை போடுறதுக்கு தயார் இல்லை. அதே மாதிரி தனக்கு கொடுத்த தொகை ரொம்ப குறைவு அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இவ்வளவு மோசமா இருக்கே, சரி நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு எப்படி பழி வாங்கலான்னு யோசிச்சு யோசிச்சு அவர் கண்டுபிடிக்கிற ஒரு வழிதான் வந்து நான் மாத்தி மாத்தி ஒவ்வொரு கச்சேரியில ஒவ்வொரு ராகம்னு பாட மாட்டேன், கல்யாணி எடுத்தனா கல்யாணி தான் கடைசி வரைக்கும்னு ஒவ்வொரு கச்சேரியிலுமே கல்யாணியே பாடினா அப்ப வந்து இவருக்கு இந்த சிடி விற்கிறதுன்ற அந்த ஒரு வருமானம் இருக்கே அது வந்து வராது இல்லையா. திரும்ப திரும்ப இதே சேம் பாட்டை வந்து 10 முறை ஒரே பாடகர் பாடுறதை எப்படி வியாபாரம் பண்ணிடுவார் பார்ப்போம் அப்படின்னு பண்ண ஒரு விஷயம் அந்த கலைஞனுக்கே அவரை அடுத்த படிக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறுது இல்லையா. ஏன்னா ஒரு கலைஞனால எப்பவுமே செய்ததை செய்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தினால ஒவ்வொரு முறையும் கல்யாணி பாடும் போதும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை மெருகேற்றி வேற வேறு சங்கதிகள் சேர்த்து அப்படி கொண்டு வந்ததனுடைய விளைவா அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பா வந்து 100 கல்யாணிகளா மிளிர்ந்து அது அவரை இன்னொரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறதே அவர் தாமதமா உணரும் போது தன்னுடைய படத்தை அங்க பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கே, அந்த மேஜிக்குக்காக இப்படி தன்னை மிஸ்யூஸ் பண்ணதை மன்னிச்சிடலாங்கிற அந்த முடிவுக்கு வர்ற அந்த தருணம் வந்து அருமையா பதிவாயிருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அருள். அடுத்து கிருஷ்ணா பேசுறீங்களா? பேசுறேங்க, கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். 100 கல்யாணிகள். எனக்கும் இந்த இசை இதுக்குள்ள கேட்பேன வழியா, மற்றபடி இதுல எதுவும் பெருசா நாலேஜ் இல்லை. நல்லா இருந்துச்சு, கதை அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல இந்த அந்த வித்வான் வந்து அங்க அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அவர் மரியாதையா பேசுவாரு. 1 மினிட். ஹலோ சரி, இப்பதான் கேக்குது, கேக்குது. பேசுங்க. கேக்குதுங்களா? ஓகே ஓகே. ஸோ அவர் வந்து சார்ன்னு சொல்லும் போது என்ன சார்ன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற போது போன முறை இப்படிதான் ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து நான் மரியாதை எல்லாம் பேசிட்டேன், அவர் கோச்சிக்கிட்டாரு. அப்படிங்கிறப்போ இந்த மனிதர் மேல மிகப்பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கதையோட போக்குல போகும்போது அவங்க வீட்டுல போயிட்டு 3 நாள் வச்சிருந்த சாம்பார் எடுத்து கொடுத்து நாங்க இப்படிதான் 3 நாளுக்கு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, வயசானவங்க இருக்கிறாங்க, ஸோ அதனால ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நடந்து நிகழ்ச்சியை வந்து அவரு ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தனி காசு, ஒரு பிளாட்டினம் டிக்கெட்டு, கோல்டன் டிக்கெட்டுக்கு ஒரு வகையான டாலர் வேல்யூ அப்படின்னு தெரியும் போது அவரு தன்னை உணர்றாரு. ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டோமே அப்படின்ட்டு. அதன் பிறகுதான் தோணுச்சு, வியாபாரம் இப்படிலாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ யோசிக்கிறாங்க பாரு. ஃபுல்லா மண்டை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அவருக்கு வியாபார மூலையா தான் இருந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அறிவு திருட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிராமங்கள்ல வந்து அப்ப படிச்சவங்க குறைவா இருக்கும்போது மொய்யெல்லாம் எழுதுவோம். ஒரு திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஏதோ ஒரு விழாக்களா இருக்கட்டும், மொய் எழுதுவோம். மொய் எழுதி முடிச்சதும் அது எழுத்துக்கூலின்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்க. நல்லா 25 ரூபாய் 50 ரூபாய் அதை போலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அப்ப அது புரியல, அது எதுக்காக நம்ம கொடுக்குறாங்க. சரி, நான் ஏதோ ஒரு கிராமம் சார்ந்த ஒரு
வேலை செஞ்சோம், எதுக்கு இந்த பணம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா சிலர் வந்து அதை கட்டாயம் நீங்க வாங்கியே ஆகணும்லாம் சொல்லுவாங்க, வேணாம்லாம் சொல்லிடணும் போதெல்லாம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெகக்னைசேஷன், அந்த நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒன்னுத்துக்கு வந்து வேல்யூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த கதை அது கூட ஒப்பிட்டு பார்த்தேன். அதே மாதிரி எல்லாமே வியாபாரம் அப்படிங்கிற போது எனக்கு இந்த கறிக்கடைலாம் ஞாபகம் வந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஆடுல இருந்து எல்லாமே சேல், கால்ல இருந்து தலையில இருந்து எல்லாமே. சாரி, இது தப்பான ஒப்பீடாதான் இருக்கும். அப்படிலாம் தோணுச்சு. ரொம்ப அழகா போயிட்டு இருந்த கதை வந்து அவரு ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து மாத்தி பாட மாட்டேன் அப்படின்னு அதே பாட்டு, அதே திரும்பி திரும்பி கல்யாணி ராகத்திலே திரும்பி திரும்பி பாடுறாப்புல இருந்தாலும் அவரால் முதல் நாள் மாதிரியான அதே ராகம், அதை ரிப்பீட் பண்ண முடியாது, கட்டாயம் அது முடியாது. ஏன்னா ரெக்கார்டு கிடையாது, லைவா பாடுறாருங்கிறப்போ அவருக்கே தெரியாம அவரோட திறமைகள் வந்து மற்றவர்களுக்கு தெரியும்படி இவர் மூலியமா தான் போகுதுங்கிறப்போ தன்னை ஒரு இடத்துல நிலைநிறுத்தணும், எல்லாரும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதன் எதிர்பார்த்து இருக்கும் போது இப்படி ஒரு வாய்ப்பு அவனை மிஸ்யூஸ் பண்ணாலுமே அது அவருக்கு சாதகமா தான் அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கதை ரொம்ப அழகா இயல்பா, ரொம்ப எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட போன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கதை, இந்த வாரத்து கதை. தேங்க்யூ. நன்றி கிருஷ்ணா. அடுத்து சுந்தரகலாவதி மேடம் இருக்கீங்களா? சந்திரா மேம். கேக்குது மேம், பேசுறீங்களா? கேக்குது. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருத்தர் பேச சொல்லுங்க, அப்புறம் பேச. சரி, ஓகே மேம். அடுத்து யாரு? சுப்ராயன் சார் பேசுறீங்களா? சுப்ராயன் சார். சார் வணக்கம். சார் நான் வணக்கம் பேசல, சார். கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். வாய்ப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நான் பேச முடிச்சு போறேன். ஓகே சார், ஓகே சார். அகல்யா மேம் பேசுறீங்களா? அகல்யா மேம். சுகுணா மேம் பேசுறீங்களா? அகல்யா மேம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கதை வந்து உண்மையாவே சிறப்பாக இருந்தது. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எல்லாருமே இந்த கதையை படிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குரூப்ல போட்டோன்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து எனக்கு திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் அந்த அமெரிக்கால உள்ள சிட்டிஸ் நேம்லாம் போட்டு என்ன மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருந்தது. மற்றபடி போக போக கதை வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து தன்னுடைய நம்மளோட திறமைய வந்து இன்னொருத்தவங்க தப்பா யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்மள ஏமாத்துறாங்க அப்படிங்கறத அவர் வந்து ஃபீல் பண்ணாரு. அது திருப்பி அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவரு ஒரே பாடலையே அவர் திருப்பி ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு திருப்பி திருப்பி பாடி அவரை வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லி பாடியிருந்தாலும் அவரை அறியாமையே அந்த கல்யாணி ராகமானது 17 விதமாக பிரதிபலிச்சது அவரே பிறகு உணர்ந்தாரு. 100 கல்யாணிகள் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஆல்பத்தையே அவரு திருப்பி கேட்கும்போது அவர் முகத்தை போட்டே அது வெளிவரும்போது அவரை திருப்பி கோவமா பேசணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண மெசேஜ் கூட திருப்பி நன்றி சொல்லக்கூடிய ஒரு இது மாதிரி அழகா முடிவடைஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த கதை. சிறப்பான கதை. இருந்தாலும் ராகங்களை பத்தி அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய அறிவு கிடையாது எனக்கு. கதை சிறப்பாக அமைந்தது. நன்றி சார். நன்றிங்க மேடம். சுகுணா மேம் பேசுறீங்களா? இல்ல கதிர், நான் சும்மா கவனிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஓகே. இப்போ பேசாம இருக்கிறது சந்திரா மேம், சுப்ராயன் நான் சார். பேசுறேங்க. பேசுங்க மேம், நான் பேசுங்க பேசுறேன் கதிர். பேசுங்க. இந்த கதைய ஃபர்ஸ்ட் படிச்சப்ப ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு ராகத்தை வச்சு ஒரு கதை. அது இப்ப கர்நாடக சங்கீதத்தை பத்தி பரவலா சர்ச்சை எழும்புற சமயத்துல நம்ம இந்த கதையை பத்தி பேசுறது கொஞ்சம் அப்படியே எனக்கு கூட ஆச்சரியமா இருந்தது. ஓகே, எல்லாரும் கர்நாடக சங்கீதத்தை நினைக்கிறப்ப நம்ம அதை பத்திய ஒரு கதையை வந்து பேசுறோம். இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றப்ப அங்க அமெரிக்காவில் வாசிக்கிற ஒவ்வொரு இந்தியனும் அந்த கர்நாடக சங்கீதம்னு வரப்ப
ஏதோ தனக்கு வந்து ஒரு அதோட ஒரு தொடர்பு இருக்கிறாப்புல, நம்ம இந்திய நாட்டோட தன்னோட தேசத்தோட தொடர்பாதான் அந்த இசையை கருதுறாரு. ஏன்னா நான் ஒரு கச்சேரிக்கு அமெரிக்காவில் போயிருக்கேன், ஏஆர் ரஹ்மான் கச்சேரிக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனே தனி. அந்த தமிழ் பாட்டு பாடுறப்ப அவங்க வந்து பாடுறதும், ஹிந்தி இதுக்கெல்லாம் பாடுறதும், அந்த இசையை ரசிக்கிறதுமே ஒரு ரொம்ப பயங்கர ஆர்வத்தோட ஒரு எந்தோட நல்லா எல்லாமே லிசன் பண்றாங்க. அது மாதிரி இந்த அமெரிக்காவோட பிரம்மாண்டம், அந்த அரங்கத்தோட ஒரு இது, அது எவ்வளவு அழகா அந்த சவுண்ட் ப்ரூஃப் இடம் எல்லாமே அழகா காட்டியிருக்காரு. கலிபோர்னியா, பே ஏரியா இதெல்லாம் வந்து நல்ல தமிழர்கள் வாழ்ற இடம். அதனால அது போறது அதெல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. எதுக்குடா இந்த 3வது நாள் வச்ச சாம்பார், முதல் 3 நாளைக்கு முன்ன வச்ச சாம்பார் கொண்டாடுறாங்களேன்னு நான் நினைச்சேன். அதை கரெக்டா கடைசியில பிளாட்டினம் டிக்கெட் வாங்கினவங்களுக்கே ஒரு நீத்த பாயாசம், ஒரு புளி சாதம், ஒரு தயிர் சாதம் அப்பயே கோடு காட்டிடுறாரு ஆசிரியர். இப்ப என்ன பண்ணாலும் பிளாட்டினம் டிக்கெட்டுக்கே இந்த சாப்பாடு தான் அப்படிங்கிறத வந்து அவரு காட்டிடுறாரு. அதே மாதிரி பாலா பயங்கர பிசினஸ் மேன். நல்லா அவரோட அந்த அசோசியேஷன் செக்ரட்டரி பதவியில இருந்து அவர் வெளியே வந்த உடனேயும் அவர் வந்து அவரோட பணம் செய்யற மூளை வந்து நல்லா வேலை செய்யுது. இவரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி இவருக்கு வெறும் $2000 கொடுத்துட்டு இவரு அந்த பேம்ப்ளெட்டை படிச்சப்பறம் தான் தெரியுது சுந்தரத்துக்கு, ஓ நமக்கு வந்து இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, நமக்கு இதெல்லாம் தெரியாத போச்சு, நம்ம கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுட்டோம், பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்ன செய்ய முடியும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு பாடுறாரு. இந்த ரெக்கார்டிங் இதை படிச்சப்பறம் தான் பாலாவை பழி வாங்குறாப்புல அவரு பாடினதையே பாடினாரு. ஆனா அவரு கிட்ட உறங்கி இருக்கிற அந்த இசை கலைஞன் வந்து அவரு வந்து அது தானா எழுது. ஃபர்ஸ்ட் கல்யாணிய பாடுறப்ப ஆதவன் உதயம், வைகரையில ஆதவன் உதயம் மாதிரி அப்படியே அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா பரவி அந்த மலையே அப்படியே வெளிச்சம் ஆகிறாப்புல அப்படி ஒரு உணர்வுல அவருக்கே திருப்தி ஆடுறாப்புல பாடுறாரு. அடுத்த கச்சேரியில பாடுறப்ப மாலையில மறையிற ஆதவன் மாதிரி அந்த ஒளி அப்படியே மஞ்சள் நிறத்துக்கு போய் வராப்புல. அதாவது ஒரு இசை வந்து அந்த இசை கலைஞன் வந்து இசைக்கு கொடுக்குற மரியாதை, அந்த இசை மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் அதெல்லாம் தெரியுது. அவரு பழி வாங்கணும்னு நினைச்சு பாடுறாரு. ஆனா அதுல அந்த பிசினஸ் மூளை என்ன பண்ணுது, அந்த வித்தியாசமா கல்யாணிய பாடியதெல்லாம் எடுத்து ஒரு ஆல்பமா போட்டு அதுலயும் அவரு பணம் சம்பாதிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சுந்தரம் வந்து அதுக்கு திட்டி கடிதம் இமெயில் அனுப்பலான்ட்டு எழுதுறாரு. ஆனா அவரோட படம் போட்ட அந்த ரெக்கார்டை பார்த்த உடனேயே அந்த ஒரு இசை தன்னோட புகழ், அந்த புகழ் ஒரு கலைஞனுக்கு கடைசியில ஒரு கைத்தட்டல், ஒரு புகழ், இதுதான் தேவை, காசு பணம் அல்ல. He works for his அந்த புகழ் தன்னை புகழ்றது, தன்னோட புகழ் பெறுறதுதான் அவனுக்கு அல்டிமேட் எய்ம். காசு இல்லை அப்படிங்கிறத அழகா இந்த கருணாதித்தன் வந்து காட்டியிருக்காரு. அமெரிக்காவை பத்தி அழகா காட்டியிருக்காரு. கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை, அங்க போறது, இங்க பாடுறது எல்லாமே காட்டியிருக்காரு. ஒரு புது மாதிரியான கதை, கர்நாடக இசையை வச்சு கொஞ்சம் நம்மளும் கல்யாணி ராகம் அது இதை பாக்குறாப்ப எழுதியிருக்காரு. அந்த கல்யாணி ராகத்தை பாடுறப்ப எழுதியிருக்க வரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல இசையோட சேர்ந்து அப்படியே ஒரு வர்ணனையா எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் புதுமையா இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றிங்க மேம். அடுத்து யாரு, பிரியா பேசுறீங்களா? நான் பேசுறேங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல கதை எடுத்திருக்கோம், வித்தியாசமான கதை. வித்தியாசம் அப்படின்னு சொல்றதை விடவே இந்த எனக்கு எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு இந்த கதை. சர்ப்ரைசிங் மீன்ஸ் அந்த 100 கல்யாணிகளை நான் வந்து எதிர்பார்க்கல. இது இப்படி வந்து ட்விஸ்ட் ஆகணும். பட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த டைமிங்ல வந்து கரெக்டா அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அதை பத்தி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை நான் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும், பட் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இல்லையா இது, பக்காவான ஒரு பிஸ்னஸ் மைண்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அஸ் யூஷுவல் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி சுந்தர் சார் வந்துட்டு ஃபாரின் வரும்போது அவரை வந்து இன்வைட் பண்ணி அவருக்கு வந்துட்டு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது இருக்கட்டும்,
எல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருக்கும்போது ஓகே ஒரு நீட் ஏதோ சம்திங் இது அப்படின்னு சொல்லிட்டு 100 கல்யாணிகள் அப்படிங்கும் போதோ ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இது ஆக்சுவலா மியூசிக் சம்பந்தமான கதை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு மியூசிக்குக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாதுங்கிறதுனால இதுல நமக்கு பெருசா எந்த சீனும் கிடையாது. பாட்டு கேட்கறதோட சரி, ராகங்கள் தாளங்கள் பத்தி எல்லாம் பெரிய சங்கீத ஞானமும் நமக்கு இல்லைங்கிறனால மேற்படி இதை நான் இது பண்ணல. ஸோ இப்ப வந்து அவங்க போறாங்க. அந்த 3 நாள் சாம்பார் ஊத்தும்போது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஒரு ஒரு இட்லிக்கு ஒரு சாம்பார் வந்துட்டு சடனா வச்சு கொடுக்கறது ஒரு பெரிய காரியம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அதை கொடுக்குறாங்க போதும் இவர் அதை பெருந்தன்மையா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும் போதும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்தடுத்து அந்த பேம்ப்ளெட்ஸ் பார்க்கும் போதும் சுந்தர் இது பாலா வந்துட்டு தனக்கு ரொம்ப கம்மியான தொகை பேசியிருக்கிறத வந்துட்டு அவர் உணர்றாரு. இட் ஹேப்பன்ஸ். அதாவது என்ன நடக்கும்னா நம்மளோட தகுதிக்கு நம்மளோட திறமைக்கு இது எந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தரும் அப்படின்றத நம்ம யோசிக்காம வெறும் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயும் எதையுமே கவனிக்காம ஒத்துக்கிறது. இது வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய வேலைகள். இது வந்துட்டு எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்கோம், இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்ட்டு. பட் அதான் அதையவே ரொம்ப டெக்னிக்கலா பெய்டாவா வந்துட்டு கிளாஸஸ் எடுக்கிறவங்க உண்டு. அதே மாதிரி பேரண்டிங் முதற்கொண்டு இப்ப நம்ம ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேரண்டிங்க்கு வந்துட்டு பணம் வாங்குறாங்க. சமீபமா ஒரு நியூஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சர்ச்சையா கொடுத்தது என்னன்னா, என்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி அழுதுங்கன்னா $இத்தனை, நீங்க அழுகிறத வந்துட்டு கேட்கறதுக்கு $இத்தனை, என்னை கட்டிப்பிடிச்சு நீங்க கதறதுக்கு $இத்தனை அப்படின்னு ஒருத்தர் வந்து விளம்பரம் பண்ணதாகவும் அதுல சில டாலர்கள் சம்பாதிச்சதாகவும் இருக்கு. மேலை நாடுகள்ல இது வந்துட்டு ரொம்ப சகஜம். இந்தியாவிலையும் இந்த பழக்க வழக்கங்கள் வந்துட்டு சமீபமா அதிகமாயிக்கிட்டே வருது. அதாவது குறிப்பா சொல்லணும்னா மனநல டாக்டர்கள் வந்துட்டு இதுல ரொம்ப கை தேர்ந்தவங்கன்னே சொல்லணும். நம்மளுக்கு நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதே மாதிரி ஆன்சைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இதுக்கு முதல் ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மனநலவைக்காக இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கன்சல்டன்ட் போயிருப்பாங்களா, இல்ல ஒரு 2-3 சிட்டிங் கவுன்சிலிங் போயிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. இங்க வந்து சங்கீதத்தை வந்துட்டு வித்திருக்காங்க. ரெண்டும் யாருக்கு என்ன தேவையோ அதைதான் விற்க முடியும். இப்போ அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு இந்திய பாடல்கள் நேரடி கச்சேரிகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நமக்கு இங்க மார்கழி உற்சவம் நடக்கும், எங்கேயாவது கச்சேரிகள் நடக்கும், கோவில்ல பாடல்கள் கேட்போம். அதனால நமக்கு இது வந்துட்டு ஒரு சல்லிசா கிடைக்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். சல்லிசா மீன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறத விட ரொம்ப சுலபமா கிடைக்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் டாக்டர்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு பேரண்டிங் கிளாஸஸோ வந்து அங்க ரொம்ப இயல்பா கிடைக்கும். இங்க நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரேரா கிடைக்கிறதா இருக்கு. ஸோ இதோட வேரியேஷன்ஸ் வந்துட்டு இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸும் பண்றவங்களும் ஒண்ணு அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு அவங்க பணம் பண்ண பார்ப்பாங்க. இல்லையா தெரிஞ்சவங்களை வச்சு பணம் பண்ண பார்ப்பாங்க. இது ரெண்டுதான் இந்த விஷயத்துல வந்து நடக்கும். ஸோ தெரிஞ்சவங்களை வச்சு பிஸ்னஸ் பண்றதுங்கிறது தான் வந்துட்டு தி மோஸ்ட் ரிஸ்க். பட் ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற திறமையை நம்ம வந்து கட்டுறோம். இப்ப எனக்கு வந்துட்டு எனக்கு பூ கட்ட தெரியுங்க, ஓகேங்க. இந்த பூ கட்டுறதை வச்சு நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கலாம். பூவை வந்து நம்ம இப்படி கட்டலாம், பூவை வந்து நம்ம இது மாதிரி கட்டலாம், பூவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒரு வீடியோ போட்டு அது வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பண்ணும். ஆனா பூ கட்ட தெரிஞ்சவங்களை அதை உட்கார வச்சு அழகா வீடியோ எடுத்து அதை பர்ஃபெக்ட் சாங்ஸோட எடிட் பண்ணி அதை வந்துட்டு ஃபேஸ்புக் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல போடுறேன், யூடியூப்ல போடுறேன், அதோட லிங்கை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்றேன், சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பக்கம் அதை வந்து வைரல் பண்றேன், போஸ்டர்ஸ் மூலியமா வெளிப்படுத்துறங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு சின்ன விஷயத்த எப்படி வேணாலும் நம்ம பிசினஸ் பண்ண முடியும். இது 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 வந்துட்டு நிறைய திறமை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த தெரியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு கவனம் எல்லாமே அவங்களோட அவங்களோட செயல்கள்லயும் அவங்களோட திறமைகள்லயுமே வந்துட்டு இருந்துரும். நம்ம நல்லா பாடணும், இல்லைன்னா நம்ம நல்லா வந்துட்டு இதை செய்யணும், இந்த இடத்துல வந்து நம்ம சொல்றது வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுல கவனம் இருக்குமே தவிர பிசினஸ் மைண்ட் இருக்காது. நம்ம செய்யறதுக்கு கூலி கொடுக்குறாங்களே அது போதும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் இதை வந்துட்டு ரொம்ப வைடரா திங்க் பண்ணுவாங்க. நீ ஏன் பாடுற, எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ ஏன் இதை பாடுற, இந்த மாதிரி பாடுறவங்களுக்கு வெளில என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு விசாரிச்சிருக்கியா, இவங்க டிக்கெட் காஸ்ட் என்ன, இல்ல இந்த ஆடிட்டோரியம்ல என்ன பண்றாங்க, இதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்தியா,
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கேட்பாங்க. சினிமா துறையில வந்துட்டு இது அதிகமா நடக்கும். இது வந்து நம்ம பாடல் துறையில பார்த்திருக்கோம். சினிமால வந்துட்டு சும்மா கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கதை திருட்டு, அதுக்கப்புறமா அந்த கதையில இருந்து அதுக்கப்புறம் கதைக்கு மட்டும் காசு கொடுக்கறது, அதர் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பணம் கொடுக்காம போறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஆஹ் உழைப்பு திருட்டு அத அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். இது திருட்டுன்னு நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கான பேமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதனால இது திருட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது சரியான கூலியா அப்படிங்கறதுதான் இங்க வந்துட்டு கேள்வி. இதுல ஏமாந்தவங்களுக்கு ஆதங்கத்தை தவிர நீங்க எதையுமே வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா இங்க ரூல்ஸ் பேசும், இங்க டாக்குமெண்ட்ஸ் பேசும், எக்ரிமெண்ட்ஸ் பேசும், நீ இதுல என்ன பேசி காசு வாங்கினங்கிறது பேசும். இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இங்க நடைபெறுது. இதுதான் வந்துட்டு பாலாவும் வந்துட்டு அவர்கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி காட்டி நீங்க இதுல போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப சிறுசா வந்துட்டு டாக்குமெண்ட்ல போடுறது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு மீடியேட்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஏஜென்ட்ஸ் இவங்க பண்ற ஒரு பக்காவான வேலை. இதுல அவங்க திருடங்கன்னு சொல்றதா, இல்ல சமயோஜிதமா யோசிச்சாங்க, இல்லைன்னா ஒரு புத்திசாலின்னு சொல்றதா அப்படிங்கிறதுல நமக்கே ஒரு பெரிய குழப்பம் உண்டு. இதுதான் வந்து இந்த கதையோட மையமே. இதுல நீங்க பாலாவை பார்த்து ஏமாத்திட்டான்னு சொல்லுவீங்களா, இல்ல சுந்தரை பார்த்து ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா சுந்தர் தன்னோட உழைப்பை கொடுத்திருக்காரு. திரும்பியும் அதே பாடல்களை வந்துட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப 17 கச்சேரிகள்லயும் அதே கீர்த்தனையை பாடுறாரு. ஆனாலும் அவர் உள்ள இருந்து வந்து அந்த கண்களை மூடி திறக்கும் போதும் அந்த ஒரு கல்யாணிக்கும் இன்னொரு கல்யாணிக்கும் அவர் காட்டின அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து இவருக்கு அந்த கிளிக் பண்ணி அதை வந்து கரெக்டா கேப்சர் பண்ணி அதை வந்து 100 கல்யாணிகள்ன்ற தலைப்புல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இந்த புத்திசாலித்தனத்தை பாராட்டாம இருக்கவே முடியல. அத சுந்தராலவே பாராட்டாம இருக்க முடியல. அதனாலதான் கடைசியில வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரே மெசேஜ் பாராட்டாவும் சுருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் அது வலிச்சிருக்காது பாலாவுக்கு நிச்சயமா. ஏன்னா இது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ். ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு மைண்ட் எல்லாமே எல்லா சீட்ஸும் புக்கா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் இருக்கும். ஒரு சீட் கூட எம்டியா இருக்கக்கூடாது, ஒரு டிக்கெட் விற்காம இருக்கக்கூடாது. அவங்களோட டார்கெட்டே வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு 100% சோல் பண்றது, செல் பண்றதுல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது மட்டும்தான் ப்ரோக்ராம் நல்லபடியா ப்ரெசென்ட் ஆகணுங்கிறதுல இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றவங்களோட வந்துட்டு ஒரு எண்ணமாவே இருக்கும். ஸோ இதுல இருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது புதுசா வந்துட்டு ஒரு செயல்ல இறங்குறவங்க தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க. இதுல வந்துட்டு சுந்தர் பாதிக்கப்படலைதான். அவருக்கான ஒரு கூலி கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அவரோட 17 கச்சேரிக்கு இந்தியாவில கிடைக்கிறத விடவே அவருக்கு அதுங்க அதிகமா தான் கிடைச்சிருக்கும். டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபிளைட் டிக்கெட்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லைங்காம சாப்பாடும் போட்டிருக்கிறாங்க. அது சிறப்பான சாப்பாடா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே இவரை பொறுத்தது. இவர் கண்டிப்பா அலர்ட் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் இந்த ஃபாரினுக்கு போகும்போது இந்த எதெல்லாம் கவனிக்கணுங்கிற ஒரு நாலேஜ் இவருக்கு வந்திருக்கும். இவருக்கு தெரிஞ்சு யாராவது இனிமேல் ஃபாரின் போய் பாடினாலும் இதெல்லாம் கவனிக்கணும்ன்ற ஒரு சென்ஸ் வந்திருக்கும். ஆனா இவர் ஏமாந்துட்டாரு. இவர் வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஏமாந்துட்டாருன்னு சொல்றத விடவே இவர் இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். சோ எனக்கு இத வந்து வைடரா நம்ம திங்க் பண்ணணும். இது ஒரு கதை அப்படிங்கிறது இல்லாம இது ஒரு நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கு. நம்மளோட திறமைகளை ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் வந்து சுரண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா. நம்ம நினைப்போம் இதுக்கெல்லாம் போய் நம்ம வந்துட்டு பே பண்ண காசு வாங்குறதா, இல்ல இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து டிமாண்ட் பண்றதா, ஹியூமன் டு ஹியூமன் இதெல்லாம் இல்லையா அப்படின்றதெல்லாம் கூட நமக்கு தோணும். பட் இதையும் ஒவ்வொருத்தங்க காசு ஆக்கிட்டு இருக்காங்க, இதையும் ஒவ்வொருத்தவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத பட்சத்தில் இது தவறு இல்லை அப்படிங்கிறது என்னோட நாலேஜ். ஆனா எல்லாத்தையுமே அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நீங்க ஒரு பக்கா பிசினஸ் மேன் ஆயிருவீங்க. உங்களோட நோக்கம் அது இல்லை அப்படின்னா நீங்க அதை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அதை வச்சு படம் பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க அத குடுக்கணும்ன்ற அவசியமும் எந்த வகையிலும் இல்லை. இதுதான் வந்து இங்க சுந்தரோட பாலாவோட கதையில நான் பாக்குறேன். மற்றபடி ரொம்ப இசைஞானத்துக்குள்ள எல்லாம் நான் இதுல போக விரும்பல. வி ஷுட் நோ திஸ். இதுல இருந்து நம்ம இதை எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான கதைகள் பேசுவோம். இந்த கதை வந்து எனக்கு இததான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல ஃபீல் குட் எல்லாம் கிடையாது, ஒரு நாலேஜ் கிடைச்சது அப்படிங்கறத சொல்லணும். சோ அந்த வகையில் இந்த கதை எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நன்றி பிரியா. அடுத்து பொற்குடி மேம் புதுசு வந்திருக்கீங்க, பேசுறீங்களா?
வந்தாங்க காணோம். ஓகே. நிறைய பேர் கேட்டேன். இப்போ பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யாராவது பேசுறீங்களா? ஓகே. இப்போ யாரும் பேச தயாரா இல்லைன்னா நான் பேசுறேன். 100 கல்யாணிகள். கல்யாணி அப்படிங்கிறது வந்து ராகங்கள் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணி அப்படின்னா ஒரு ராகம்னு தெரியும். என்ன மாதிரி பசங்களுக்கு கல்யாணினா முதல்ல அது வந்து ஒரு சரக்கு கம்பெனியோட பெயர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கல்யாணின்னு ஒரு பீர் இருந்தது. காலேஜ் கட்டத்துல அந்த பேர் வந்து கொஞ்சம் பாப்புலர். அடுத்து 100 கல்யாணிகள் அப்படிங்கும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. 2வது கல்யாணி அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற பேர் வந்து இன்னொன்னு குறிக்கும் எதுன்னா, அது வந்து ஒரு குதிரை. இந்த அது எங்கேயோ கல்யாணி அப்படின்னா அது ஒரு குதிரை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல பதிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு புராணத்துல வர மாதிரியான ஒரு குதிரை அது. கல்யாணி குதிரை மாதிரி அப்படிங்கிற மாதிரி. படிக்க ஆரம்பிச்சேன் அமெரிக்கா. அமெரிக்காவை பத்தி எப்போ வாசிச்சாலும், யார் எழுதி வாசிச்சாலும் சுஜாதாவோட பிரிவோம் சந்திப்போம் தான் முதல்ல ஞாபகம் வரும். தமிழர்களுக்கு அமெரிக்காவை இவ்வளோ சிறப்பா, இவ்வளோ நுணுக்கமா அவரை தவிர வேற யாரும் அறிமுகப்படுத்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவை அறிமுகப்படுத்துறதுங்கிறது அங்க இருக்க இடத்த, அவங்களோட வரலாறு அறிமுகப்படுத்துறது இல்ல. அங்க இருக்க மக்களோட மனநிலையை, அந்த வியாபார பை பான்ல இருந்தே அடுத்தவங்க உபயோகப்படுத்தி எப்படி சம்பாதிக்கணும், அடுத்தவங்க ரிசோர்ஸை எப்படி திருடணும் அப்படிங்கிறத வந்து இதுல கூட பிரியம் சந்திப்பில் கூட ஒரு சீன் வரும். நீ ஒரு நான் இங்க என்ன மாமா, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்ததுக்கு எனக்கு $1000 கொடுக்குறாங்க. நீ முட்டாள, நீ எழுதி கொடுத்த ப்ரோக்ராம் வச்சு அவன் $50,000 சம்பாதிப்பான்டா. இங்க இருக்க அமெரிக்கன் எவனுக்கும் சும்மாலாம் தர மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வரும். அது மட்டும் இல்ல, நான் படித்த பல புத்தகங்கள் வந்து அவங்க அத இதுல என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம். எப்படி சரியா சொல்லணும்னா, அவங்க வியாபாரத்தை ஒரு கலையா பாக்குறாங்க. ஒரு வியாபாரியே வந்து அவங்க ஒரு கலைஞனாவே பாக்குறாங்க. ஒரு தொழில் முனைவோருக்கும் ஒரு வியாபாரிக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்படி வந்து இந்தியாவில் வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனி வந்து தொழில் முனைவோர், அம்பானி அதானி குரூப் வந்து வியாபாரிங்க. இவங்களுக்கு வந்து தொழில் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. எது பணம் சம்பாதிக்கிறது என்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அமெரிக்க மனநிலை இல்ல மேற்கு உலக மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுவாங்க. பாருங்க, இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க, இல்ல இங்க இருந்து செட்டில் ஆனவங்களுக்கு அங்க பிறந்து வளர்ந்தவங்க அந்த மனநிலைக்கு ஈஸியா மாறிடுறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்ம ஆளா தான் இருப்பான். நம்ம கூட தான் கருப்பசாமி கோயிலுக்கு வந்து கிடா வெட்டி கும்பிட்டு இருப்பான். கொஞ்சம் பணம் வந்தவுடனே ஜெய் சாய் பாபான்ட்டு போவான். நம்ம ஆள் தான் அப்படி போவான். அது மாதிரிதான் இங்க இருந்த ஒரு நபர் அங்க போயிருக்காரு. அவரோட வயசை பாருங்க. இது வந்து இப்போ நம்ம கதையை வாசிச்ச பல பேருக்கு இது ஒரு இதா வந்திருக்கும். இந்த வயசுல என்ன பணத்தாசை, இந்த வயசுல என்ன பணத்தாசைன்னு. நம்ம ஊர்ல சின்ன வயசுலயே பல பேருக்கு பணத்தாசை வராது. அது அதுவும் நம்ம ஊரை இப்போ சில ஃபேக்டர்ஸ் இந்தியாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பிய சில ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ். இங்க இருக்கிறவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து தத்திங்க, இன்க்ளூடிங் மீ. அது வந்து ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியர்கள் பெரும்பாலும் வெளியே படையெடுத்து போயிருக்கவே மாட்டாங்க. ராஜேந்திர சோழன் அதெல்லாம் போனது வந்து பர்டிகுலர் வியாபார ரீசன். அவங்க சண்டை ஆரம்பிச்சதுனால அதுக்காக போனது, அது வேற ரீசன். நாடு பிடிக்கணுங்கிற ஆசை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வரவே வராது. வந்தாலும் தோப்பாங்கிறது, அவங்க வெளியிருந்து வந்தாலும் தோப்பாங்கிறது அது வேற இது. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியே போய் அந்த இன்னும் கொஞ்சம் வேணும், இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரவே வராது. அதுக்கு காரணமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்க கதைகள், இங்க இருக்க புராணங்கள், இங்க தாண்டவராயன் கதைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் பா வெங்கடேசனோடது. அந்த புத்தகத்தோட இது வந்து நாட்டு வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த ஊர்ல இருக்க ஒரு பிரதமர் வந்து இந்த ஊருக்கு ஒருத்தனை அனுப்புவாரு. எதுக்கு அனுப்புவாருன்னா, இந்த நம்ம கம்பெனி வந்து அங்க வியாபாரம் பண்ண போயிருக்கு, அங்க நிறைய ஊழல் நடக்குது, அதை நீ போய் கண்காணிங்கிற சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து அவர் சொல்லுவாப்புல,
அந்த ஊர்ல இருக்கவன் எவனுக்குமே பணத்தாசையே இருக்க மாட்டேங்குது. ஏகப்பட்ட நகை வச்சிருக்கானுங்க, பணம் வச்சிருக்கானுங்க, எல்லாம் வச்சிருக்கானுங்க. போய் யார் எதை கேட்டாலும் தூக்கி கொடுத்துட்றாங்க, ஏமாறுறாங்க, எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க கதைகள் வந்து தீர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கதைகள்லாம் தீர்ந்துருச்சுன்னா இவனும் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு வெளியே வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு விதத்துல உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கதையவே எடுத்துக்கங்க. நம்மளால அங்க போய் செட்டிலான ஒரு என்ஆர்ஐ அமெரிக்கன் வந்து ஒரு இளம் இசை ஞானியை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாப்புல. அவங்ககிட்ட டீல் பேசுறாப்புல. அந்த இளம் இசை ஞானிக்கு முதல்ல எப்படி இருந்திருக்கும்? அப்பதான் அரங்கேற்றம் ஆயிருக்கு. குருநாதர்கிட்ட பேசி குருநாதரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் சபால ஸ்லாட்டே ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள். இந்த சபால சீட்டு கிடைக்கிறதுங்கிறது அது எவ்வளவு பெரிய அரசியல் அப்படிங்கிறத பத்தி நம்ம அந்நியன்ல கூட ஒரு இது வரும். அந்த சூலத்தை வச்சு பண்ணுவாங்க அந்த ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. என்னன்னு, அமெரிக்காவில் கிழக்குல இருந்து மேற்கு வரை இத்தனை இடங்கள்ல 17 இடங்கள்ல கிட்டத்தட்ட 17 இடங்கள்ல கச்சேரி அப்படின்னு. கச்சேரி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். லோக்கல்லே கிடைக்காது. அமெரிக்காவில் கிடைச்சா என்ன ஓகே சாமி, நீங்க கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முதல்ல ஒத்துக்கும் போது கான்ட்ராக்ட் போட்டதே வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயமா படுது. ஏன்னா வழக்கமா கான்ட்ராக்ட் போடாம போய் ஏமாந்தவங்க எல்லாம் நிறைய பேர். இவன் கான்ட்ராக்டாவது போட்டானே அப்படிங்கிற தான் இருக்கு. அதுல போயிடுறான், ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு அந்த அவங்களோட கேரக்டர் கட்டதை வந்து எனக்கு உண்மையிலேயே தப்பாவே படல. இப்போ உண்மையிலேயே இன்னைக்கு பேசின எல்லாருமே வந்து 3 நாள் வச்ச சாம்பாரை போட்டாங்க அப்படிங்கிறது வந்து நினைச்சிருந்தா இப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து அவர் எனக்கு காலையில சமைச்சு நைட்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு வேலைக்கு சமைக்கிறேங்கிறப்ப அவங்க சமைச்சு தான் போட்டாங்க. அங்க அமெரிக்கால வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு தான் அதிகம்னு நினைக்கிறேன். நான் பார்த்த படங்கள்ல வச்சு சொல்றேன். வேலைக்கு சமைக்கிறதுங்கிறது கஷ்டம். 2வது அவங்க வயசானவங்க. ஸோ அது எனக்கு தப்பா படல. அவங்க ஆனா அப்படி இது பண்ணி இட்லி சுட்டு 3 நாள் சாம்பார் கொடுக்கறதுக்கு பதிலா ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்ல ஏதாவது சமையல்காரங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்புறம் கச்சேரி போகும்போது தான் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, சீட்டு கவுண்ட் எண்ணி பார்க்கும்போது தான் அவனோட வேல்யூவே அவனுக்கு தெரியுது. வேல்யூங்கிறது என்ன? மணி வேல்யூ. இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஒரு டிக்கெட்டுக்கு இவ்வளோ, இந்த டிக்கெட் இவ்வளோ, டோட்டலா கவுண்ட் பண்ணா இவ்வளோ, மொத்தம் இத்தனை கச்சேரி. அப்ப எனக்கு இவ்வளவுதான் வந்திருக்கு. சரி, மீதிக்கு இவ்வளவு செலவாயிருக்கும்ல, ஹால் அது இதுன்னு கணக்கு போட்டா கூட தயிர் சாதமும் மோர் சாதமும் தான் கொடுத்துருக்கான், நீர்த்த பாயசம் கொடுத்துருக்கான், இவனுக்கு என்ன செலவு இருக்கு? அவன் அதுல மட்டும் அடிபடல. இன்னொன்னு கவனிச்சு பாருங்க. ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு அவ்வளோ பிடித்த ஒரு விஷயம். அவன் வந்து பாடி முடிச்ச உடனே எல்லாரும் அவனை வந்து பாராட்டுறத அவன் ஏங்குறான். அவன் கோவப்படுற விஷயமா தான். நான் பிளாட்டினம் டிக்கெட் வாங்கினவங்க மட்டும்தான் அவனுக்கு கிட்ட வர முடியும். மற்றவங்களை அப்படியே கிளம்புங்கன்றான். யாரும் ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து இவன் ஒரு பயங்கர நேர்மையா இருக்கான் பாருங்க. அவன் கச்சேரி அவன் பாட்டுக்கு ஃபோன்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணா என்ன கேட்க போறாங்க? அத வந்து ரூல்ஸ்ல கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்களே ரெக்கார்ட் பண்றோம்னா சரின்ட்டான். இப்போ நேத்தோ முந்தா நேத்தோ சவுக்கு சங்கர் பத்தின மதன் வீடியோ ஒண்ணு வந்தது. அதெல்லாம் காட்டுறாங்க. சவுக்கு சங்கர் எங்க போனாலும் ரெக்கார்ட் ஆன் பண்ணாம போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் கரெக்டா அந்த பிரச்சனை வர்றப்ப இந்த கதையை படிக்கிறப்ப என்னடா ஒரே டைம்ல எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த இது முடிச்சுட்டு அவன் ஏங்குறான். எதுக்கு? தான் பாடின பாட்டு ஒரு பெரிய கச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கான். எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தட்டி இருக்காங்க. அந்த பாட்டை திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ரெக்கார்டிங்க கொடுனா, படுபாவியா இவனுக்கு ரெக்கார்டிங் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. யாரு பாடினானோ அவனே காசு கட்டி தான் டவுன்லோட் பண்ணணும்னு பண்ணதெல்லாம் வந்து அக்மார்க் அமெரிக்கத்தனம் இல்லைங்களா? ஸோ அவனுக்கு கொடுத்திருந்தா கூட இந்த அடுத்தடுத்து இவன் ஏன்னா இவன் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற இருக்கிற ஒரு மனநிலையில தான். அவனுக்கே கொடுக்காதப்பதான் அவனுக்கு பயங்கர இதாவது. 2வது இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம், இது மாதிரி நான் பண்றேன், உன்னது வைரல் ஆக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்ல. அதாவது இது வந்து ஒரு வியாபார யுக்தி கிடையாது. இந்திய மேட்டுமைத்தனமும் வியாபார யுக்தியும் கலந்ததுதான் இந்த பிரச்சனை. ஒரு அமெரிக்கனா இருந்தா இப்படி பண்ண மாட்டான். அவன் மண்டையை நல்லா கழுவி இருப்பான். கழுவி உங்களை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களால இவ்வளவுதான் முடியும், இதை நாங்க எப்படி உங்களை நாங்க வைரல் பண்ணி எவ்வளவு புகழ் பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை
இவனை கோவமே படிச்சிருக்க மாட்டான். நம்ம ஆளுங்கிறதுனாலதான் நம்மளையே போட்டு பாக்குறது. இந்தாங்க உங்களோட கச்சேரி உங்களுக்கு மட்டும் தரேன், இது இவ்வளவு ரூபாய் மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவனை ஒரு மாதிரி இது பண்ணிருப்பான். இவன் பண்ணல, அத உடனே சொல்லி கட்டிடுறது. நான் மட்டும் உன்னை கூப்பிடலன்னா ஊர்ல சபால ஸ்லாட்டு கிடைக்காம சாயந்தரம் ஆள் இல்லாத சபாவில இது ஆடிட்டோரியத்துல உட்காந்து பாடிட்டு இருப்ப அப்படின்னு. இது ஒருத்தனோட சுயத்தை வந்து அவனோட நிலையை வந்து எப்பவுமே சொல்லி காட்டக்கூடாது. அது அது எவ்வளவு கேவலமான நிலையா கூட இருக்கட்டும், நீ இவ்வளவுதான் அப்படின்னு எதிராளி சொல்லும்போது யாராலையுமே தாங்க முடியாது. அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சின்ன நீ நீ என்ன வெறும் பியூன் அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன ஒரு டீ வாங்கின்ற பையனை சொன்னா கூட அவன் டீ கிளாஸ்ல எச்சு துப்பி கூட தான் கொண்டு வருவான். அதனால என்ன பண்ண முடியுமோ அதை அவன் பதிலுக்கு பண்ணுவான். இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு 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 கான்ட்ராக்டருக்கு நம்ம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. கேஸா போட்டானா இல்ல பாஸ்போர்ட் பிடிங்க வச்சுட்டானா திருப்பி அனுப்ப முடியாம போயிட்டா எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், பாடினதே திரும்ப பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கல்யாணி பாடுறான். ஆனா கலை அப்படின்னு உள்ள வந்துட்டா அவங்க, நான் வந்து பெரிய கலை விமர்சகன் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சில கதைகள் எழுத முயற்சி பண்ணும்போது தெரியும். என்னன்னா, நம்ம வெளியே இருக்கிற வரைக்கும் நம்மளோட பிளான் என்னவா வேணா இருக்கலாம். அது உள்ள போயிட்டோம்னா, ஒரு எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு பாட ஆரம்பிச்சிட்டோம்னா, தட் வில் டேக் சார்ஜ். நம்ம அங்க வெறும் கருவியா தான் இருப்போம். எப்படி வரும், என்னவா வரும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. நம்ம ஒண்ணு யோசிச்சுட்டு போவோம், அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இவன் பாடின கல்யாணியே பாடணும்னு சொல்லி பாடுறான். அவன் உள்ள போகும்போது அவனை அறியாம அந்த சங்கீதத்துல மெய் மறந்துடுறான். ஏன்னா ஒரு ஒரு பாடகன் ஒரு ஒரு இந்த கலையை தன்னோட இந்த கர்நாடக சங்கீதத்தை அவன் அவ்வளவு ரசிச்சு அவ்வளவு மதிச்சு மதிக்கிறவனா இருந்தா தானே பாட முடியும். கல்யாணி ராகத்தை அவன் மனப்பூர்வமா எப்படி எப்படிலாம் பாக்குறான் பாருங்க. ஒரு இமயமலையில இருக்க ஒரு சிகரத்தை பாக்குறது, அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. கிட்ட இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், காலையில பார்த்தா எப்படி இருக்கும், சாயந்தரம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இதுல இறங்குறது. எனக்கு வந்து அந்த இந்த கோட்ஸ் ஞாபகம் வந்தது. ஒரு நதியில ஒரே நீர்ல திரும்ப குளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த தண்ணி போயிடும், அடுத்த தண்ணியில தான் குளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அவன் என்ன பண்ணாலும் அடுத்தடுத்த ஒவ்வொரு கச்சேரியும் ஒரு மாதிரி இருக்கு. இவன் வந்து 2வது கச்சேரி முடிச்சுட்டு எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தா கச்சேரியை விட பயங்கர ரெஸ்பான்ஸ். அது இவனுக்கு ஆச்சரியம். அப்ப நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் என்னன்னா, என்னத்துக்கு இவங்க கை தட்டுறாங்க, இதை நம்ம இன்னொரு தடவை இதை திரும்ப கேட்கணும், எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டே போவோம். 17 இடத்துலயும் அதே தான் பண்ணியிருப்பான். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான விடை கிடைக்கும் அவங்களோட குருநாதர் மூலமா. இந்த பாட்டுக்கு உன் பேரு வரப்போகுது, நீ இதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க 100 கல்யாணிகள் சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறத காட்டுவாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவன் சம்பாத்தியத்தை கெடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் கெடுக்கணும்னு பார்த்தா அவன் அதை கூட வச்சு சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரம் வரும். அப்போ வந்து இவனை எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், மனசார திட்டிக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா திட்டி எழுதுறான். எழுதிட்டு அந்த கவர் இமேஜை பாக்குறான். பார்த்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மிகச்சிறந்த ரசிகராகிய அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். இது வந்து இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இது வந்து நம் இது வரைக்கும் சொன்னவங்க பார்வையில் நான் பார்க்கல. என்னன்னா பிரசன்னா சார் வந்து அவன் தன்னோட தன்னம்பிக்கையில எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி பார்க்கல. என்னோட பார்வை எப்படி இருந்ததுன்னா, உண்மையிலேயே இவன் இந்த 17 கல்யாணி ராகத்தையும் இவன் கவனிச்சிருக்கான். யாரு, அந்த ஆர்கனைசர் கவனிச்சு ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ரசிச்சு இதை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுதான் இதை பண்ணியிருக்கான். படைச்சவனுக்கு, அதாவது இந்த பாடனவனுக்கே கூட இதோட அருமை தெரியல. அதோட அருமை தெரிஞ்சவன் இதை பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கான். இவன் கொண்டு போய் சேர்த்ததுனாலதான் இன்னும் அது நிறைய பேர்கிட்ட செஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவனோட வியாபார மனநிலை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இதை புரிஞ்சிக்க இதை பத்தின ஒரு ரசனை, ஒரு அடிப்படை அறிவு இருந்திருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இவன் வியக்கிறான். அதுக்காக தான் அவன் ஒரு நன்றி எழுத சொல்றான். இது வந்து எனக்கு
மயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனுஷ் படம். அவன் வந்து தனுஷ் எடுத்த ஒரு போட்டோவை அந்த ஒரு ஃபேமஸ் போட்டோகிராஃபர் வந்து நான் எடுத்தது அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டு புகழ் வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் தனுஷோட லைஃப்ல நிறைய நடக்கும், நிறைய இழப்பு வரும், கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அவன் மேல வருவான். அவன் வந்து அந்த சிறந்த அவார்டு படத்துக்கான அவார்டு வாங்கும்போது இந்த தன்னை உபயோகப்படுத்திக்கிட்ட போட்டோகிராஃபரை பார்க்கும்போது ஒரு ஹீரோயிசமா அண்ணாமலை ரஜினி மாதிரி இவன் உட்கார அவன் எந்திரிக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. போய் அவனை பார்த்து தேங்க்ஸ் அப்படிமா. ஏன்னா இவன் லைஃப்ல ஒரு சாதாரணமான ஒரு ஆளா இருப்பான். இவனை பார்க்குற ஒவ்வொரு நாளும் தான் இவன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பான். அது மாதிரி இவன் யாரு? இந்த பேராசை பிடிச்ச ஆர்கனைசர் இல்லைன்னா இவன் யாரு? வீட்லயே இங்க லோக்கல்ல பாரு ஒரு ஆள். ஓகே, இவன் அமெரிக்காவுக்கு கூட்டு போறான். அமெரிக்காவுக்கே கூட்டு போனா கூட இவன் எதிர்பார்த்த மாதிரி நேர்மையா வர வருமானத்தெல்லாம் இவனுக்கு பங்கு கொடுக்குற ஒரு ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? இந்த இடத்துல ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒரு பாட்டு, அப்படிதான் போயிருப்பான். இவனுக்கே இருக்கிற அந்த ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா பாடக்கூடிய திறமைய வெளிக்கொண்டு வர ஒரு சந்தர்ப்பம் இவனோட பேராசையினாலதானே வந்தது. இந்த பேராசைக்கு அடிப்படை கருவியா இருந்தது இவனோட ரசனை. அதை பத்தி எதுவுமே தெரியாம வெறும் பேராசை இருந்திருந்தா இதை பண்ணியிருக்க முடியாது. இத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது அவனுக்கு பெருசு. கலைஞனுக்கு எப்பவுமே அதுதானே பெருசு. ஆஹ் அதனாலதான் வந்து மிகச்சிறந்த வியாபாரிக்கு அப்படின்னு சொல்லி அவன் கடிதம் எழுதல, மிகச்சிறந்த ரசிகருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவன் கடிதம் எழுதுறான். போதும், இது வந்து அவனுக்கு அது போதுமான விஷயம். பணத்துக்கு இது பண்றது வந்து இப்பதான் கொஞ்ச நாளா வந்து கலைஞர்களுக்கும் பணம் தேவை அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் நெருக்கடி வந்ததுனால முன்ன மாதிரி புரவலர்கள் மன்னர்கள் ஆதரிச்சிட்டு இருந்தா அவங்க அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ஓகே, மறுபடியும் அவனுக்கு என்ன தேவையோ அதை பார்க்க போயிருப்பான். உண்மையிலேயே ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து பாராட்டோ புகழோ பணமோ தேவையே கிடையாது. அது எதுவுமே இல்லைன்னா கூட, கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா கூட அவன் அதை செய்யறதுல ஒரு திருப்தியை அனுபவிச்சு செய்ய முடியுதுன்னா தான் அவன் உண்மையான கலைஞனா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அப்படித்தான் இருக்கணும். இவன் அதை ஆனா ரசிகர்களையும் பாராட்டணும், அது வேற விஷயம். இதுல அவன் கரெக்டா பண்ணியிருக்கான். இந்த கதை வந்து மிகச்சிறந்த கதையா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லலாம். ஒன்றும் ஒரு வடிவமா பார்த்தா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்காங்க. நம்மள வந்து இந்த கதையில இவன் வந்து ஒரு பேராசை பிடிச்சவன் அப்படின்னு அந்த ஸ்டார்டிங்ல ஹிண்ட் கொடுத்து கச்சேரி முடியிறப்பவே நமக்கு அந்த சுவாரஸ்யம் குறையாம பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நமக்கு உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆகும், கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க, யார் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் வந்துருது இல்லைங்களா? அதோடயே கதையை கொண்டு போற இது வந்து ஒரு நல்ல டேலண்ட். ஏன்னா நம்ம சிறுகதைன்னு சொல்றோம், ஆனா ஒரு சிறுகதையை முழுசா வாசிக்க வைக்கிறது கூட ஒரு திறமை தான். ஏன்னா இங்க எல்லாரும் நிறைய சிறுகதைகள் எழுதப்படுது, நல்ல சிறுகதைகளா கூட இருக்கும். அந்த கிரிப்பு குறையாம அந்த விறுவிறுப்பு குறையாம கொண்டு போய்க்கிறது பெரிய விஷயம். கர்நாடக சங்கீதம் சம்பந்தமான ஒரு கதையை நம்ம இத்தனை பேர் வாசிச்சிருக்கோம். இத்தனை பேரை வாசிக்க வச்சது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம யாருக்குமே அதை பத்தி தெரியாது இல்ல. 2வது கல்யாணி ராகம் பத்தி தேடி பார்க்கும்போது இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தேன். கோமேஸ்வர் வந்து ஜெகம்னி ஜனனி ஜனனி ஜெகம்னி அந்த அந்த பாட்டு கொடுத்திருந்தாரு, இது கல்யாண ராகம்னு. அப்புறம் பார்த்தா என்னடா அது இளையராஜா சாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராகமா இருந்திருக்கு. ஒரே ராகத்தை வச்சு இப்படி ஒண்ணு போட்டிருக்காரு, அப்படி ஒண்ணு போட்டிருக்காரு. நல்லதாவும் போட்டிருக்காரு, ஐட்டம் சாங்கும் போட்டிருக்காரு. நம்ம வந்து ஜனனி ஜனனி அது அது அந்த பாட்டு கல்யாணி ராகங்கிறாங்க. அம்மா என்று அழைக்காத அதுவும் இதுங்க. ரகுமான் போட்ட கொக்கு செய்வ கொக்கும் கல்யாணி ராகங்கிறாங்க. அப்ப ராகம்னா என்னப்பா எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிறப்பா இருக்கலாம். நமக்கு இனிமே இந்த இணைய இயக்கத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும், இல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும்னா இணையம் பயங்கரமா உதவியா இருக்கும். நம்ம வெண்முரசுல கூட அந்த தமிழ் பண்கள் பத்தின ஒரு இது வந்து நேத்து வந்தது. இணையத்துல தேடினா அவ்வளோ தகவல்கள் கிடைக்குது. சும்மா ஒரு 10-15 நிமிஷம் இந்த அறிதல்ல கிடைக்கிற ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியுது. இந்த இணைய யுகத்துல வாழ முடிகிற
வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியிற நம்மலாம் வந்து சில பாக்கியசாலிகள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த நேரத்துல. இப்ப நம்ம இது வரைக்கும் சங்கீதத்தை பத்தின கர்நாடக சங்கீதம் பத்தின அடிப்படை தெரியாதவங்க கூட இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சின்ன கதையில எவ்வளவு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல விஷயங்களை விட இப்போ நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நான் இது கூட தெரியாதவங்க கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பேசலாம் இல்லையா? நல்லா இருந்தது. தருணாதித்தனுக்கு வாழ்த்துகள். அவரோட மற்ற கதைகள் படிக்க ஆசைப்படுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நான் பேசிட்டேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதேனும் கருத்துகள்? ஆக்சுவலா மகேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்கால தான் இருக்காரு போல இருக்கு. அவர் இப்போ வருவாருன்னு எதிர்பார்த்தேன், காணோம். வேற யாராவது இருக்கீங்களா பேசுறதுக்கு? மௌலிஷ் கேக்குதுங்களா? மௌலிஷ் பேசுறீங்களா? பேசுறேன் சார். கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. சிறுகதைய அதான் குரூப்ல போட்ட அந்த நாளே வாசிச்சுட்டேன். அத வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த ஆரம்பத்துல வந்துட்டு இந்த பழைய சாம்பார் அந்த விஷயம் வரும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி குமுதத்துல வந்து சாரு நிவேதிதா அவர்கள் எழுதின ஒரு நெடுங்கட்டுரை தொடர் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த தொடர்ல வந்துட்டு இந்த அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் எஸ்பெஷலி எவ்வளவு காஸ்ட் கட்டிங் பிஹேவியரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா அதுக்கு ஒரு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஒரு கோயிலுக்கு போனா இந்த கோயிலுக்கு போயிடுவோம், அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 ஆப்பிள் கொடுப்பாங்க, அதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிரும். அப்புறம் வந்து ஏதாவது பிரியாணி கடைக்கு போனா பிரியாணியில மசாலா ரொம்ப மிகுதியா போட சொல்லி வாங்கிட்டு அப்புறம் இவங்க ரைஸ் பாயில் பண்ணி அப்படியே சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ எனக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவர் கூட சொன்னாரு, லைக் அவங்க சமைச்சு போடாததுக்கான வேற சில காரணங்கள் கூட இருக்கலாம். ஃப்ரோசன் ஃபுட்டு தான் அங்க அவைலபிளா இருக்கும் அண்ட் அவங்க வயசானவங்களா இருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அதை தவிர்த்து பார்த்தாலுமே கூட அந்த அந்த மெனுல வந்துட்டு அவங்க அந்த பேக்கேஜ்ல இருந்த ஒரு லிஸ்ட் பண்ணிருக்கிற ஃபுட்டும் ரொம்ப அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கும் அந்த வெகுமதியான அமௌண்ட்டுக்கும் ஒரு சர்வ் பண்ற ஃபுட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதை வந்துட்டு நம்ம பாடகரே கூட அதை பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுவார். என்ன இவ்வளவு அல்பமா இருக்காரு, இவ்வளவு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து இப்படி ஒரு மெனியூ போட்டிருக்காங்கன்ற மாதிரி. ஸோ அந்த கப்பல் சமைச்சு போடுறதை தவிர்த்து பார்த்தாலுமே அவங்களோட அந்த காஸ்ட் கட்டிங் பிஹேவியர் வெளிப்பட்டது சுவாரஸ்யமா இருந்தது. அப்புறம் அதான் எனக்கு முன்னாடி பேசின ஒரு சொன்னது மாதிரிதான் கலையை வந்து கலைஞனால கூட சம்டைம்ஸ் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அந்த தியரி வெளிப்பட்டது சுவாரஸ்யமா இருந்தது. அப்புறம் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேமும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நம்ம இவன் ஏதாவது பண்ணிட மாட்டானா, அந்த ஆளை எப்படியாவது நோஸ் கட் பண்ணிட மாட்டானான்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல. ஆனா கடைசியில வந்து ஜெயிச்சது கலைதான்ற மாதிரி முடிச்சிருந்தாரு. அது சுவாரஸ்யமா இருந்தது. இன்னும் உண்மையை சொல்லலாம், ஐ எம் ரியலி சாரி, எனக்கு முன்னாடி பேசின பேர் தெரியாது. ஆனா அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு முடிவு வந்து சீரியஸா புரியல. எனக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லை, என்னன்னு தெரியல. அது முடிவு எனக்கு அவ்வளவு சீரியஸா தன்னோட லாயர் மாமா கிட்ட போயிட்டு இருந்தவன் திடீர்னு மனசு மாத்திக்கிறது வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல. அது செயற்கையா முடிச்சுட்டாங்களா, அது என்ன இதுன்ட்டு ஒரு மாதிரி எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இவர் பேசினதுக்கு அப்புறம் அதோட உணர்வெழுச்சிலாம் புரிஞ்சது. அது நல்லா இருந்தது. மற்றபடி அதுதான், அந்த கலைஞனாலையும் தன்னோட கலையை கட்டுப்படுத்த முடியாதுன்ற அந்த ஒரு விஷயம் வெளிப்பட்டது நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு சின்ன ஷார்ட் கம்மிங்க எனக்கு தோணுனது, மேபி எனக்கு தோணுனதுனால அது பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு பிரீத்தே கொடுக்காம ரொம்ப அப்படியே ரொம்ப கண்டென்ட் டிரைவனா போன மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி ஒரு சிறப்பான சிறுகதை அனுபவமா தான் இருந்தது. சிறுகதை ஆசிரியருக்கு வாழ்த்து. நன்றி. நன்றி மௌலிஷ். அடுத்து யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள்? நான் பேசுறேன். கேக்குது. ஹலோ.
நன்றி. பேசுங்க. யுவராஜன், அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்பான தேர்வு கதிர். முதல்ல நானும் அவர் முன்ன இருக்கிறவருக்கும் சொன்னார் இல்லையா, முடிவு வந்து கொஞ்சம் இதாகி நின்றுச்சு எனக்கும். நான் இப்போதான் வாசித்தேன், ஒரு மணி நேரம் முன்னாடி தான். அப்போ வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஏன் இப்படி, இது எதுக்காக இந்த சொல் போட்டிருக்காரு, எதுக்கு திடீர்னு அவரு மாத்திக்கிட்டாரு தன்னோட முடிவை அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அதுக்கு தான் உள்ள வந்தேன் நான். அதுக்குள்ள நம்ம எனக்கு இவரெல்லாம் பேசிட்டாருன்னும் பொழுது கோமதி சார் அவங்க எல்லாம் பேசினாருந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பிரியா அவங்க பேசும்போது தான் வந்தேன். அவங்க சிறப்பாக பேசி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் பேசினது தான் ஐ ஓப்பனிங். கடைசியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்க இல்லையா, ரொம்ப அப்போதான் கதை மொத்தமாகவுமே புரிஞ்சுது. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அது எல்லாமே தொகுத்து பார்க்கும்பொழுது ஓ இதுக்காக தான் அந்த வார்த்தை வந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஒரு சிறுகதை தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சிறுகதை தான். ஆனால் இதுலேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டோம், அது எல்லாமே அப்படியே நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே ஓடிட்டு ஆமாம் இல்லை சரிதான் அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப 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 இதாக இருந்தது. உங்களுக்கு இது பாராட்டுகள். அதுக்கு தான் நான் மியூட் பண்ணேன். அது ஒன்று சிறப்பாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. பாரா இப்படிதான் பார்க்கணும் இந்த கதையை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அமெரிக்கா வாழ்க்கை அதுவும் புதுசு தான். ஆனால் இந்த கதை தேர்ந்தெடுத்தது நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சங்கீதம் TM கிருஷ்ணா அவருடைய இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்ததான்னு தெரியல. ஆனால் சரியான நேரம், ஒரு புதிய களம் இல்லையா நமக்கு. கல்யாணி ராகம் அது சம்பந்தமா நமக்கு இளையராஜா சார் போடும்போது அது என்ன ராகம் அது மாதிரி தான் தேடி கேட்டு அந்த மாதிரி தான் பழக்கம். இன்டெப்தா போயிட்டு மொத்தம் அந்த இந்த இதெல்லாம் என்ன எது நமக்கு எனக்கு தெரியல. இது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கல்யாணியை போய் தேடும்பொழுது கொஞ்சம் கிடைச்சது. நீங்க சொன்னது எல்லாமே ராகங்கள் எல்லாம் கேட்டு தேட முடிஞ்சது. ஸோ அதனால இந்த கதையாடல அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த இதுல இருந்து நம்ம புதுசா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு. நன்றிங்க சார். ஆக்சுவலா இப்போ நம்ம மௌலிஷ் கூட சாரு பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல நான் அவரை குறிப்பிட விரும்புறேன். என்னன்னா சாரு வந்து எல்லோருக்கும் ஒரு ஆபாச எழுத்தாளராக தான் தெரியும். ஆமா, அவர் அதை காமத்தை எழுதக்கூடியவர் தான். ஆனா என்னன்னா மற்ற எழுத்தாளர்களுக்கும் அவருக்கும் வித்தியாசமா அவரோட ரசிகர்கள் பார்க்கறது, அவர் வந்து நிறைய புத்தகங்களை, நிறைய எழுத்தாளர்களை, நிறைய வெளிநாடுகளை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு இணையா முக்கியமா ஒரு இசையை பத்தி நிறைய பேசுவார். அது தப்பா சரியா அப்படிங்கிறத விட ஜாஸ் மியூசிக் பத்தி அது இதுன்னு அவங்க அந்த இசை கட்டுரையை வந்து நிறைய எழுதுவார். ஒரு புத்தகம் இருக்குன்னா நீங்க வந்து மற்ற எழுத்தாளர்களுக்கு நோட்ஸ் வச்சுப்பீங்களோ இல்லையோ, சாருக்கு வச்சுக்கணும். அவர் குறிப்பிடுற புத்தகங்கள், அவர் குறிப்பிடுற இசை இதுக்குள்ள அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அதை யூடியூப்ல எடுத்து போட்டு கேட்கறது தான் வந்து அனுபவம். அந்த புத்தகத்தோட வாசிப்பு அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம ரசிக்கிறதுங்கிறத தாண்டி இதுதான் எங்களுக்கு மிஞ்சம். இதுக்காக தான் சாரு கொண்டாடப்படுறவர். மற்றபடி அவர் பண்ற காமெடிக்காக அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறதும் நாங்க தான் பண்ணுவோம். அதுவும் அது எங்க உரிமை, எங்க அண்ணனுக்கு நாங்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால சாரு பத்தி தெரியாதவங்களுக்காக இதை ஒரு சொல்றேன். அவரு வந்து இசை பத்தி நிறைய எழுதுற ஒரு எழுத்தாளர். அடுத்து இந்த டைம்ல TM கிருஷ்ணா ரஞ்சினி சகோதரிகள் இஷ்யூ போயிட்டு இருக்க டைம்ல இது வந்தது வந்து தற்செயல் தான். ஒருவேளை கனலியில கரெக்டா நான் கனலி பேஜ் ஓபன் பண்ண உடனே முதல் கதையா இதான் இருந்தது. அவரு சீசன் பார்த்து அவரு கதை இறக்குனாரான்னு தெரியல. அது இறங்குனனாலே என்னவோ கரெக்டா நம்மளும் அமைஞ்சுக்கிச்சு. அதுக்கு முன்னாடி வேற கதையை படிச்சிருந்தேன்னா நான் வேற பேசலாம்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த வாரம் புதன்கிழமை வந்து ஒரு கதை ஏதாவது ஒரு கதையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி தேடும்போது முதல் கதையை இதுதான் கிடைச்சது. ஸோ இதுவே பேசலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது நல்ல விஷயம் தான். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இது எதிர்பார்த்த அந்த பதில் உங்ககிட்ட இருந்து. கண்டிப்பா அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் கல்யாணி ரகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இஷ்யூவோட வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி தான் நீங்க கதை போட்டிருப்பீங்களோன்னு யோசிச்சு தான் வாசிச்சேன். ஆனா வாசிச்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா ஜிவி பிரகாஷோட ஒரு பிலிம் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாமே இது நார்மலா இருந்ததுனால
வேற மாதிரி தோணுச்சுது. பட் நான் எல்லாருமே நல்லா பேசுனீங்கன்னா, நான் வேற மாதிரி யோசிச்சேன். ஆக்சுவலா அந்த சதுரங்க வேட்டியில ஒரு டைலாக் வரும், ஒருத்தவனை ஏமாத்துறான்னா ஒரு விஷயத்த உனக்கு கத்துக் கொடுக்குறான்னு அர்த்தம், அவனை நீ குருவா ஏத்துக்கணுங்கிற மாதிரி நினைச்சுதான் அவன் வந்து கடைசியில கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவனை ஏமாத்துறதுக்காக அவன் நம்மளை ஏமாத்தினா கம்மியான அமௌண்ட்டை வச்சு 17 ப்ரோக்ராம் புக் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாதபடி பண்ணிட்டாங்க. நம்ம பதிலுக்கு ஒரே பாட்டு கிடையாது, 17 ஒரே பாட்டை படிக்கலான்ட்டு. ஆனா அதுலயும் பிசினஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அதுலயும் ஒரு கலை இருக்குது, கலையை பேஸ் பண்ணி மகா ரசிகருக்கு அது சரியா நோட் பண்ணல. நல்லா பார்வைனா நல்லா இருந்தது கதை. தேங்க்ஸ்டா. நன்றி சிவா. அடுத்து யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதாவது கருத்துக்கள்? பிரியா சொன்னாங்க இல்லையா, அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பெரும்பாலும் ஒரு கலைஞனா பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கறதே இல்லை. பலருக்கு தன் மதிப்பு அப்படிங்கிறது என்னங்கிறதே தெரியறது இல்லை. இன்னொருத்தங்க நம்மளை யூஸ் பண்ணி இல்ல மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஓ நமக்கு இவ்வளவு மதிப்பு இருந்துச்சான்னு பல காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இத கலைஞர்களா இருக்கக்கூடிய, கலைஞர்களா உணரக்கூடிய எல்லாருமே ஒரு பாடமா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி அருள். என்னன்னா கலைஞர்கள் தங்களோட மதிப்பு எவ்வளோ, தங்களோட கச்சேரிக்கு நம்ம எவ்வளோ வாங்கலாம்லாம் யோசிச்சு அதுல தெளிவா இருந்தாங்கன்னா அவங்க கலைஞர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். ஆனா எப்படி சொல்றது, இளையராஜாவை பத்தி சொல்லும்போது ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா அவரு இந்த 90கள்ல 80கள்ல அவருக்கு ஸ்டூடியோக்கு வந்துடுவாரு தினமும். குடும்ப கஷ்டம், பொண்டாட்டி தாலிலாம் வச்சு படம் பண்ணிட்டேன், இசைக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது வந்து கெஞ்சுவாங்க. ஒரு 5 பாட்டு போட்டு கொடுத்துடுவாரு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஒரு பொங்கல் வாங்கி கொடுத்துருப்பாப்ல, வாங்கி கொடுத்துருவாங்க. படம் ஹிட் ஆயிரும், அவன் சம்பாரிச்சுட்டு போயிடுவான். ஆனா இவருக்கு இவ்வளவுதான் மிஞ்சிருக்கும். அதை பத்தின ஒரு ஐடியாவே இல்லாம நிறைய ஒரு இழந்திருக்காரு, அப்படிதான் சொல்லணும். அவரு பசங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம், கார்த்திக் ராஜாலாம் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படிலாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அதை இது பண்றாரு. ஏஆர் ரஹ்மான் வந்து அதை துவக்கத்துல இருந்தே கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படம்னா இதுதான், ஒரு இதுனா இவ்வளவுதான், ஒரு காப்பி ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா பண்ணாரு. இது இந்த விஷயத்துல கம்பேர் பண்றது வந்து எதுக்காக சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை நான் கேட்கறவங்களுக்கு கொடுக்குறேன், பாராட்டினாலும் ஏத்துக்கிறது இல்ல, இப்போ எதுனாலும் ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற மனநிலை ஒருத்தங்களுக்கு. ஆனா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது. தன்னோட கலையும் வளர்த்துக்கிட்டு அது மூலமா வியாபாரத்தையும் வளர்த்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து இப்ப இருக்க ஒரு ஜெனரேஷன் இருக்கு இல்லைங்களா, இசைக்கலைஞர்லயே வச்சு சொல்றேன். சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து சங்கீதத்தை கத்துக்காமலே கூட மியூசிக் டைரக்டரா வந்திருக்காங்க. ஏதோ பாப் கல்ச்சர், ஜாஸ் அது இதெல்லாம் கத்துக்கிட்டு பாட்டு போடுறதெல்லாம் தப்பு இல்ல. இளைஞர்களுக்கு இப்ப இந்த கால 2K கிட்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்கறதெல்லாம் தப்பு இல்ல. அங்க இருந்து ஒரு பாடகர் குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலுமே இங்க வந்து ஒவ்வொரு மாஸ்டர்கிட்டயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிட்டு அதை முழுசா கலைஞனாகணும்னு வந்தவங்க ஒருத்தங்க. இந்த கலை மூலமா சம்பாதிக்கணும்னு வர்றவங்க வேற. இந்த தலைமுறை வந்து அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஆனா இந்த கதையில பாருங்க, ஒரு முரண் பாருங்க. ஒரு இளைஞன் கலைஞனா மட்டும்தான் இருக்க பாக்குறான், ஒரு 70 வயசு முதியவர் வியாபாரியா இருக்காரு. இது ஒரு நல்ல முரண் இல்லைங்களா? வழக்கமா நம்மளுதுல எல்லா ஸ்டீரியோ டைப்லயும் எப்படி இருக்கும், வயசானவங்க தான் வந்து உணர்வுகளுக்கு, மனிதத்தன்மைக்கு, அந்த இதுக்கெல்லாம் வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. இளந்தலைமுறை தான் வந்து பணத்தை பெருசா பேசுற மாதிரி காட்டுவாங்க. இதுல பாருங்க அப்படியே வித்தியாசம். அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை குறிப்பிட மறந்துட்டேன். ஆமா ஆமா. அப்புறம் ஆக்சுவலா கலைஞன்கிறது யாரு, இப்ப நல்ல வியாபாரி யாருங்கிறது பார்த்தோம்னா, இவங்க 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேருக்கு நடுவுல எங்கேயோ தான் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வின் வின்னு யோசிக்கக்கூடிய கலைஞன் தன்னையும் வளர்த்துக்கிட்டு கலையும் வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டினி கிடந்து இருக்கவங்க தான் வேற ஏதாவது வேலை செஞ்சு தன்னை உடலை வளர்த்துக்கிட்டு அப்படி தான் கலையை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது சரியில்லையா இல்லையா. முழு நேர கலைஞனாகவே இருக்க முடியறது வந்து ஒரு சுதந்திரம் இல்லையா. அதற்கான சம்பாத்தியம் அவங்களுக்கு அதுல இருக்கிறதுல என்ன தப்பு? கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா ஒரு
குறைந்தபட்ச ஏதாவது வருமானமாவது இருக்கணும் கலைஞர்களுக்கு. இத வந்து சமுதாயமும், அரசாங்கமும் தான் உறுதி செய்யணும். நம்ம கலை அப்படின்னாலே நம்ம வாசிப்பு சார்ந்து இருக்கிறதுனால, மனதெல்லாம் எழுத்தாளர்கள வச்சே யோசிக்குது. மற்ற கலைஞர்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்ப கொஞ்சம் காலம் மாறுதுன்னு தான் நம்புறேன். ஆ வியாபாரத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்க தெரிஞ்ச, இல்ல தெரியிற ஆட்களோட இருக்கிறவங்க சர்வைவ் ஆயிடுறாங்க. இது வந்து எனக்கு உண்மையிலேயே சேப்பியன்ஸ் புத்தகத்த வந்து நெறைய ஞாபகப்படுத்துச்சு. ஒரு முதலாளித்துவம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வியாபாரமா அணுகி, அது மூலமா எப்படி உலகத்தையே அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வருது அப்படிங்கிற மாரி. இப்போ அந்த மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி பாய்ச்சல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி ஒரு பேராசைக்காக தான் நடந்திருக்கும். இது சரியா, தப்பான்னு நம்மளால சொல்லவே முடியாது. வியாபாரத்தன்மையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. நண்பர்களே, வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்குங்களா? எதுவும் யாருக்கும் எதுவும் பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு இல்லன்னா முடிச்சுக்கலாமா? ஓகே. ஆ வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தின் சார்பாக இன்றைய சிறுகதையாடலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குழுவின் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்வை முடிச்சுக்கலாம்.